வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு Xylem NEET தமிழ் சேனல். என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னா சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் தீப்பொறிய தெறிக்க விடு, மின்னல பறக்க விடு. எஸ், லெட்ஸ் see. My audio and video எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குதுன்னா my dear friends make sure that chat boxல கொஞ்சம் தீ and மின்னல் ரெண்டத்தையும் பறக்க விடுங்க பார்க்கலாம். எஸ், வணக்கம் வணக்கம். ஜெயக்குமார், எரர், வெற்றிவேல், சாரதி. இட்ஸ் பீன் அ வைல் மேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக உங்களோட ஸ்டடீஸில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லையா? Let's see guys, show me your energy on the chat box. Faster man, faster. Where's your energy? Today we are going to study about one of the important chapter in chemistry. Yes, what was that? It's none other than thermodynamics. Hi sir, hi Ajay, Krishna and Vinayak, Lakshmi, Ramar, Murthy and Shankar, Akshu, and after that உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கப்பா? ஜஸ்ட் கால் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரிங் த மேன்ஸ். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கூட சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எஸ், தேர் இஸ் இன்னும் ஒரு சர்ப்ரைஸை நான் ரிவீல் பண்ண போறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸுக்காக. எஸ் பசங்களா, ஃபாஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நம்ம செஷன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஷோ மீ யுவர் எனர்ஜி ஆன் த சாட் பாக்ஸ். தீப்பொறிய தெறிக்க விடு, மின்னல பறக்க விடு, போடுங்கப்பா ஃபாஸ்டா. எஸ், ஹாய் 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 ஹாய், வணக்கம் 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 வணக்கம். எஸ், ஷல் வி ஸ்டார்ட்? எஸ் மை டியர்ஸ், தீக்ஷா, லக்ஷ்மி அண்ட் அருண். எஸ், ஷோ மீ யுவர் எனர்ஜி ஆன் த சாட் பாக்ஸ். நீங்கள் எத்தனை பேர் ஃபாஸ்டா நிறைய ஃபயர் ஆர் நிறைய ஃப்ளாஷ் போடுறீங்களோ அதை பொறுத்து நான் உங்களோட பேரை நான் ரிவீல் பண்ணுவேன். பார்ப்போம், பார்க்கலாமா? எஸ், அமுனா அண்ட் ஸ்ரீநாத் அண்ட் RS, Janani, Quest, Shankar, Vinayak. Oh my god, Vinayak. Nice name, okay. So, hello all dear students, show me. என்ன பையா இப்போ தான் உங்களோட எனர்ஜி ரிவீல் ஆகுது. எஸ், ஹலோ 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 ஹலோ. எஸ் guys, show me your energy on the chat box because இன்னைக்கு நம்ம நடத்த போகிற சாப்டர் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எனர்ஜி பேஸ்டாக இருக்கக்கூடியது. தொடக்கத்தே எனர்ஜியோட நீங்கள் இல்லைன்னா செஷன் பார்க்குறது சிம்பிளி வேஸ்ட். சும்மா பேருக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போகிற அந்த வேலையே நமக்குள்ளே கிடையாதுமா. பிகாஸ் we are preparing for one of the toughest competitive exam. என்ன NEET? டஃப் கிடையாது, ஈஸி தான். பட் எனிவே நிறைய பேர் எழுதுறதுனால அது கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு. எஸ், லதா அண்ட் கனி அண்ட் வித்யா, ஹலோமா, ஹலோ ஹலோ ஹலோ, வெல்கம் வெல்கம் வெல்கம். ஷல் வி ஸ்டார்ட் மேன்? எஸ், லக்ஷ்மி, ஹாய் பா. என்ன ஒரு எனர்ஜி! இந்த எனர்ஜி தான்ப்பா வேணும். பிகாஸ் அஸ் அ யங், நீ எல்லாம் நம்ம யூத் தானேம்மா. எஸ், ஐ திங்க் யூ கைஸ் ஆர் யூத். ஸோ யூத்னால எனர்ஜி தான்ப்பா. சிம்பிள் ஆஃப் யூத் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. ஸோ ஷோ மீ யுவர் எனர்ஜி ஆன் த சாட் பாக்ஸ். எஸ், பிகாஸ் இன்னைக்கு நம்ம எனர்ஜி பற்றி தான் படிக்க போகிறோம். எஸ், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எஸ் எஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருப்பது Xylem NEET தமிழ் சேனல். நான் உங்களோட கெமிஸ்ட்ரி வாத்தி அனீஷ். ஸோ நோ மோர் டைம் வேஸ்ட். அண்ட் ஆஃப்டர் தட் இந்த செஷனோட பிடிஎஃப் நீங்கள் எங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியூஆர்ஸ் கூட ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் டேரெக்டாக இன்ட்ராக்ட் ஆகிக்கலாம். அண்ட் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் நீங்கள் உங்களால் என்ன எல்லா பிடிஎஃப்மே உங்களால் கலெக்ட் பண்ண முடியும் நம்ம செஷனோடது. ஸோ டோன்ட் நீட் டு வரி அபவுட் எனிதிங். ஈவன் இன் சம் லைக் சம் செஷன்ஸில் இருக்கக்கூடிய கியூஆர் கோட் மட்டும் கொஞ்சம் ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கும். பட் இது இப்போ ரீசெண்டாக வந்த செஷன்ஸில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த கியூஆர் கோட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எஸ், ஐ எம் ஸோ ஹாப்பிமா. சாட் பாக்ஸ் ஃபுல்லாகவே ஜெகஜோதியாக தீப்பொறி பறக்குது. எல்லாருமே தீப்பொறி திருமுகம் ஆகிட்டீங்க. எஸ், ஸ்ரீ, ஹாய் 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 ஹாய், வணக்கம். ஸோ ஷல் வி ஸ்டார்ட்? எஸ், பார்க்கலாம். நவ் நெக்ஸ்ட் சார், இப்போ நீங்கள் சாட் செஷனுக்கு புதுசாக வந்திருக்கவங்களுக்கு ஐ நீட் டு இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் ஜஸ்ட் அ டீச்சர், ஓகே, தட்ஸ் இட், நத்திங் அதர் தென். அண்ட் இவர் தான் என்னோட அண்ணா. இவரோட சின்ன சின்ன குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்கேன். எல்லா குவாலிஃபிகேஷன்ஸ் வேண்டாம், ஜஸ்ட் சிம்பிளான சில விஷயங்கள். இட்ஸ் எனஃப், ரொம்ப விஷயம்லாம் கிடையாது. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏன் இன்னைக்கு இந்த செஷனில் உங்கள் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன்? யாராவது சொல்ல பார்க்கலாம் ப்ளீஸ். நவ் எனிஒன் டெல் மீ தட் இன்னைக்கு இந்த நேரம் ஷார்ப்பாக ஈவினிங் 7 மணிக்கு உங்கள் கூட நான் லைவ்ல இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக? என்ன காரணம்? என்ன காரணம்? பிகாஸ் we are going to write an exam. என்ன? கிரேட் இந்தியன் பேட்டில். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுனா ஆல்ரெடி அமிர்த் சார் வந்து சொல்லிட்டார் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சீக்ரெட் இன்னைக்கு நான் ரிவீல் பண்ணுறேன்ப்பா. எஸ், இது யாருக்குமே தெரியாது. அது என்னன்னா, இப்போ இந்த எக்ஸாமில் டாப் 10 வரக்கூடிய பர்சன்ஸுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்க போகுது. எஸ், இட்ஸ் அ பிக் கிஃப்ட் பாக்ஸ். பார்க்கலாம் நீங்கள் எத்தனை பேர் நல்லா எக்ஸாம் எழுதுறீங்க எங்கள் கூட சேர்ந்து. நீங்கள் தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லைப்பா, நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம்.
நாங்க இருக்கோம்ப்பா. ஓகே, நாங்க உங்க கூட இருக்கோம். ஸோ எங்க கூட சேர்ந்து நீங்க படிச்சாலே போதும். நாங்க நடத்துறது உங்களுக்கு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின்ல இருந்து மார்க்ஸ் அடிப்படையில் டாப் 10%க்கு biggest okay biggest what gift box கிடைக்க போகுது. So are you guys are happy? If you guys are happy, show me your energy on the chat box. தீப்பொரிய பறக்க விடு. I mean மின்னல பறக்க விடு, தீப்பொரிய தெறிக்க விடு. Yes, no more time waste, my dear friends. Let's start today's session. Yes, this is the 21 days challenge, and after that இந்த செஷனுக்கு அப்புறம் இந்த வாரத்திலேயே வந்து இனி ஸ்ருதி மேமோட செஷன் இருக்கு, அண்ட் ஆஃப்டர் தட் மோட்டிவேஷன் செஷன் ஒன்று இருக்கு, அண்ட் ஆஃப்டர் தட் ஃபைனலாக இந்த வீக்கோட லைக் ஃபைனல் ஓகே ஃபைனலாக ரிவிஷன் மேரத்தான் இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தியரிஸ் படிக்கிறது முக்கியம்தான், ரொம்ப முக்கியம்தான். அதுக்கடுத்து கூடவே நீங்கள் ப்ராப்ளம் எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்க முடியும்ப்பா. படித்தா மட்டும் போதுமா? பட்டம் வாங்குறது எப்படி? எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆகணும், ஆனால் தானே வாங்க முடியும். ஆமாவா இல்லையா? ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம மேரத்தான் செஷனையும் ப்ராப்பராக அட்டன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நான் இப்போ தான் நம்ம இன்னையோட சாப்டருக்குள்ளே நம்ம என்ட்ராகிறோம். இந்த சாப்டர் என்னன்னா தெர்மோடைனமிக்ஸ். இங்கே நிறைய பேர் சார் நீங்கள் எங்களை ஏமாற்றிட்டீங்க சார், நிறைய நாளாக வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்காமலே இருக்கீங்க சார். கவலை வேண்டாம், இப்போ நான் வந்துட்டேன். எஸ் மிஸ்டர் சிவகுமார் அண்ட் சாம்ராஜ் அண்ட் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தெர்மோடைனமிக்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நோ மோர் டைம் வேஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர்மோடைனமிக்ஸ் நீங்கள் புக்கில் பார்த்துருப்பீங்க. தெர்மோ ஹீட், டைனமிக்ஸ் மோஷன் அப்படின்னா நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க. இட்ஸ் ஓகே 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 பட் எக்ஸாக்டாக தெர்மோடைனமிக்ஸோட மீனிங் என்னன்னு, ஓகே எவ்வளோ மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஒரு எனர்ஜி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. மீன் ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம், மீன் அதோட மோஷன், எனர்ஜியோட ஃப்ளோவை பற்றி எக்ஸாக்டாக சொல்ல போயிடுச்சுன்னா எனர்ஜியோட ஃப்ளோவை பற்றி படிக்கிறது அப்போ தெர்மோடைனமிக்ஸ். அண்ட் ஆஃப்டர் தட் நம்மளோட செஷன் வந்து 2 hours செஷன். மேக்ஸிமம் இந்த தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரை நான் 2 hours முடிக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஷிமா, ஸ்னேகா, ஜாரா, பிலிப், ஹாய்மா, ஹாய். ஸோ எக்ஸாக்டாக தெர்மோடைனமிக்ஸ் என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி, அதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான் நம்மளோட தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் ஃப்ளோ ஆஃப் ஹீட்னு சொல்கிறது உங்கள் புக்கில் இருக்கிறனால நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் அதில் சின்ன ஒரு எரர் இருக்குது. அந்த எரர் என்னங்கிறத நான் ஹீட்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? are you guys happy? Show me your energy on the chat box, my dear friends. இப்போ தான் நம்ம சாப்டருக்குள்ளேயே என்ட்ரு ஆகுறோம். உங்களோட எனர்ஜியை பார்த்தா தான் எனக்கும் எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும். எப்படி எந்தூசியாஸ்டிக்? எஸ், தீபொரிய தெரிக்க விடுங்க, மின்னலை பறக்க விடுங்க. யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம தெர்மோடைனமிக்ஸ் சாப்டருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது சில விஷயத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னா சிஸ்டம், சரௌண்டிங்ஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ். இது என்னப்பா? இது ஆக்சுவலி இது என்ன? What was this things? And after that, my dear friends, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம செஷனுக்கு இன்னும் அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணாதவங்க ஃபாஸ்ட்டாக அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணிடுங்கப்பா. ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்கிறத வருகை பதிவு இருக்கும்ல, அதை நான் பார்க்கணும். சரி, இத்தனை பேர் வந்திருக்காங்க பாங்க, பாருங்கள் லைக் பட்டன் லைக்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ இது வரைக்கும் ஒரு 52 பேர் தான் வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஷோ மீ யுவர் எனர்ஜி ஆன் த லைக். ஓகே, ஸ்மாஷ் பண்ணி உடச்சிடுங்கப்பா. ஓகே, நவ் தெர்மோடைனமிக்ஸில் சில டேர்ம்ஸ் இருக்குது. என்னென்னா சிஸ்டம், சரௌண்டிங்ஸ் அண்ட் பவுண்ட்ரி. இது என்னப்பா சிஸ்டம்? இப்போ ஒன்றுமே கிடையாதுப்பா. உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மொபைலில் என்னோட செஷனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல விஷயம் பண்ணுறீங்கப்பா, ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, ஸோ அந்த சிஸ்டம், இப்போ நீங்கள் என்னோட செஷனை பார்க்குறீங்க, நீங்கள் யாரை அப்சர்வ் பண்ணுறீங்க, என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க? ஸோ அக்கார்டிங் டு யுவர் உங்களோட பார்வையில் நான் தான் இப்போ சிஸ்டம். நீங்கள் எந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறீங்களோ அதுதான் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ என்ன பார்க்குறனால நான் தான் சிஸ்டம்ப்பா. ஸோ அப்போ என்ன தவிர இந்த போர்டு, இந்த பென்சில், என்னோட ஷர்ட்டு, பேண்ட்டு எல்லாமே வந்து என்ன ஆகிடும்னா சரௌண்டிங்ஸ் ஆகிடும். ஐம் ரைட்? ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து என்ன ஆகும்னா சிஸ்டம் ஆகிடும். இப்போ உங்களோட லைஃப்பில் யார் ஹீரோ? ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹேவ் தேர் ஓன் லைஃப். அந்த ஒவ்வொரு லைஃப்லையும் ஒவ்வொரு ஹீரோஸ் இருப்பாங்க. அந்த ஹீரோஸ் யார்? நீங்கள் தான் உங்கள் லைஃபோட ஹீரோஸ். கரெக்டாக? ஸோ அக்கார்டிங் டு யுவர் லைஃப், ஓகே, உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தான் ஹீரோ. ஸோ யூ ஆர் த சிஸ்டம் ஆஃப் யுவர் லைஃப். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் என்ன ஆகுது? சரௌண்டிங்ஸ் ஆகுது. கரெக்டாக? இப்போ சிஸ்டத்தையும் சரௌண்டிங்ஸையும் செப்பரேட் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பவுண்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகே, ஜஸ்ட் சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு லேயரை தான் பவுண்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த பவுண்ட்ரியில் 2 டைப் இருக்கும். என்னன்னா பவுண்ட்ரியா? ஸோ இதில் 2 டைப். என்னன்னா ஒன்று அடியபேட்டிக் வால், இன்னொன்று என்னன்னா கண்டக்டிங் வால்.
கண்டக்டிங் வால். ஸோ இந்த ரெண்டு விஷயமே பவுண்டரியில் இருக்கக்கூடிய சில டைப். அடியபெட்டிக் வால்னா என்னன்னா அந்த பவுண்டரி தன்னை தாண்டி ஹீட்டை கன்வெர்ட் மீன் பாஸ் பண்ணும். ஸோ அடியபெட்டிக் வால்னு பார்த்தீங்கன்னா அந்த வால் வந்து என்ன பண்ணணும், அந்த பவுண்டரி என்ன பண்ணணும்னா ஹீட் இருக்குல்ல, ஹீட்டை தான் வழியே கடத்த அனுமதிக்காது. இட் won't allow heat to pass. And after that conducting wall னு பார்த்தீங்கன்னா ஹீட்டை அலோவ் பண்ணும். லைக் ஓகே சாரி மாறிவிடும். சேஞ்ச் இன் ஹீட் பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும். இங்கே சேஞ்ச் இன் ஹீட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ கண்டக்டிங் வால் என்ன பண்ணும், ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அலோவ் பண்ணும். ஆனால் அடியபெட்டிக் வால் இட் won't allow. ஸோ இதுதான்ப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஸோ எப்போவுமே சிஸ்டம் நீங்கள் யாரை அப்சர்வ் பண்ணுறீங்களோ அது சிஸ்டம் ஆகுது. அதை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் என்ன ஆகும்னா சரௌண்டிங்ஸ் ஆகும். அண்ட் ஆஃப்டர் தட் சிஸ்டத்தை சரௌண்டிங்கை செப்பரேட் பண்ணக்கூடியது பவுண்டரியில் ரெண்டு டைப், அடியபெட்டிக் அண்ட் கண்டக்டிவ். இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சார், சிஸ்டமும் சரௌண்டிங்கும் சேர்ந்தா அது என்ன சார் ஆகும்? Now tell me my dear friends, சிஸ்டத்தையும் சரௌண்டிங்ஸையும் சேர்த்தா இட்ஸ் நத்திங் none other than யூனிவர்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் நம்மளோட என்டையர் யூனிவர்ஸ். இப்போ ஒன்றுமே கிடையாது, நான் இங்கே இருக்கேன், நான் தான் சிஸ்டம். இப்போ மாஸ் வந்து எனக்கு என்னமா சரௌண்டிங் தானே. ஸோ சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் சேர்க்கும் போதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன, யூனிவர்ஸ் கிடைக்கும். காட் இட்? ஸோ தட்ஸ் இட். இதெல்லாம் பேசிக். இப்போ அடுத்து தெர்மோடைனமிக் சிஸ்டம்ஸ். என்ன சார் சிஸ்டம் சரௌண்டிங் யூனிவர்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் ஒரு 3 டைப் இருக்கு. என்ன டைப்னா, ஒன்று ஓப்பன் சிஸ்டம், இன்னொன்று க்ளோஸ்ட் சிஸ்டம், இன்னொன்று ஐசோலேட்டட் சிஸ்டம். என்ன சார் இது ஓப்பன், க்ளோஸ்ட், ஐசோலேட்டட்? என்ன சார் உருட்டிக்கிட்டு இருக்காங்க? ஸோ ஓப்பன் சிஸ்டம்னா இப்போ சிஸ்டம்குள்ள 3 டைப் இருக்கு. ஒன்று ஓப்பன் சிஸ்டம்னா அந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து மாஸும் வெளியில ரிலீஸ் ஆகும். ஸோ மாஸும் வெளியில ரிலீஸ் ஆகும், எனர்ஜியும் வெளியில ரிலீஸ் ஆகும். அது வந்து ஓப்பன் சிஸ்டம். இல்லை சார் நான் வந்து இந்த டம்ளரை மூடி வச்சா என்ன ஆகும், உள்ள இருக்கக்கூடிய டீ எவாபரேட் ஆகி வெளியில போகுமா? போகாது. ஸோ மாஸ் எஸ்கேப் ஆகாது, மாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஆனால் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? இப்போ மூடி வச்ச பாத்திரத்தில் டீ இருக்கு, சூடான டீ இருக்கு. கொஞ்ச நேரம் கழிஞ்சு நீங்கள் பார்க்கும்போது சூடான டீ அப்படியே இருக்கும்? வாய்ப்பில்லை ராஜா. எப்படி இருக்கும்? ஆறி போயிருக்கும். இட் மீன்ஸ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே சரி சார், அதே சூடான டீ நான் என்ன பண்ணுறேன், ஐசோலேட்டட் ஃப்ளாஸ்கில் வைக்கிறேன். இது என்னன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். இந்த சிஸ்டம் என்ன பண்ணும், மாஸையும் வெளியில் டிரான்ஸ்ஃபர் வெளியே அனுப்பாது, எனர்ஜியையும் வெளியில் அனுப்பாது. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சார் நீங்கள் சொன்னீங்க நான் ஒரு சிஸ்டம் சொன்னீங்க கரெக்டாக. இப்போ நான் ஒரு சிஸ்டம் கரெக்டாக, நானும் இப்போ நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க, நான் ஒரு சிஸ்டம். நவ் டெல் மீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே வாட் கைண்ட் ஆஃப் சிஸ்டம் யூ ஆர்? நீங்களாம் மனுஷங்க தானே, நானும் மனுஷங்க, நீயும் மனுஷங்க. ஓகே நானும் ஒரு சிஸ்டம் சொல்லிக்கலாம். இல்லை என்னை சுற்றி இருக்க விஷயங்கள்லாம் சரௌண்டிங்ஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு ஒரு சிஸ்டம். இட் மீன்ஸ் நான் என்ன டைப் ஆஃப் சிஸ்டமாக இருக்கலாம்? Now don't forget, இதுக்கான ஆன்சரை நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போட பார்க்கலாம். கீழே கமெண்ட் பாக்ஸ், இங்கே நீங்கள் சேட் பாக்ஸ்லாம் வேணாமா, கீழே கமெண்ட் பாக்ஸில் போடணும். வாட் கைண்ட் ஆஃப் சிஸ்டம் வி ஆர் அண்ட் பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்க. திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் 1. ஓகே ஸோ உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் வந்துகிட்டு இருக்கு. மறக்காம நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னு பார்த்து பதிலை யோசிச்சு சொல்லணும். சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டுலாம் போகக்கூடாது. ஒரு நியாயம், ஒரு தர்மம், ஒரு நீதி, நேர்மை இதெல்லாம் இருக்கணும். ஓகே ஸோ நம்ம ஹியூமன், நான் ஒரு சிஸ்டம். ஓகே நான் தான் ஒரு சிஸ்டம். நான் என்ன டைப் ஆஃப் சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டமா, க்ளோஸ் சிஸ்டமா, ஐசோலேட்டட் சிஸ்டமா? ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க பார்க்கலாம். Now next, path function and state function. Oh my god, இது என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத் ஃபங்க்ஷன் ஸ்டேட் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேட் வேரியபிள்னு ஒரு விஷயம் இருக்கு. வாட் வாஸ் தி ஸ்டேட் வேரியபிள்? இட்ஸ் ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். இந்த 3 விஷயத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டேட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஏன் இதை ஸ்டேட் வேரியபிள்னா, இந்த 3 விஷயத்தில் ஒன்றை நீங்கள் மாற்றினா கூட, எஸ் ஏதாவது ஒன்றை நீங்கள் மாற்றினாலுமே அந்த சிஸ்டத்தோட ஸ்டேட்டே மாறி போயிடும்பா. ஸோ சேட். புரியலையா? நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு ஐஸ் கியூப்ஸ் இருக்கு. இந்த ஐஸ் கியூபோட டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணா இது என்ன ஆகும்? மெல்ட் ஆகி லிக்விட் ஆகுமா? am I right or wrong? ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணா ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது. டெம்பரேச்சர் மட்டுமா? ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணாலும் மாறும், வால்யூமை சேஞ்ச் பண்ணாலும் மாறும். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸுமே எனக்கு என்னன்னா ஸ்டேட் வேரியபிள். பிகாஸ் இந்த 3 ஃபேக்டர்ஸை வச்சு தான் ஒரு சிஸ்டத்தோட ஸ்டேட் டிட்டர்மைன் ஆகும். புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? ஷோ மீ யுவர் எனர்ஜி ஆன் த சாட் பாக்ஸ். தீப்புரிய and மின்னல பறக்க விடு. That's it my dear friends. Faster. Yes. So now here state function and path function. இதுக்கான எக்ஸாக்டான மீனிங் என்னப்பா?
what's the meaning of state function and path function, man? What was that anyway? So state function பாத்தீங்கன்னா நீங்க புக்ல படிச்சிருப்பீங்க சார், இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் மட்டும் தான் சார் இருக்கும். பாத் ஃபங்க்ஷன் வந்து போகக்கூடிய பாதையும் சேர்த்து வரும் சார். அது எப்படி சார் மைண்ட்ல வச்சிருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பில்டிங் எடுத்துக்கிறேன், நானும் என் நண்பன் நீங்களும். ஓகே, இட்ஸ் மீ மிஸ்டர் சோட்டு அண்ட் நீங்க என்னோட நண்பன் நீங்க மோட்டு. சோட்டு மோட்டுவும் ஒரு பில்டிங்க்கு மேல நிக்கிறாங்க. நான் தான் சோட்டு, நீங்க மோட்டு. ஓகே, ஸோ நவ் ஹியர் சோட்டு நான், மோட்டு நீங்க. நான் என்ன பண்றேன், இங்க இப்போ பில்டிங் மேல இருக்கும்போது இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி 1, பொட்டன்ஷியல் எனர்ஜியா. நான் என்ன பண்றேன் சார், நான் சோட்டு, நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து லிஃப்ட், ஓகே, லிஃப்ட் வழியா கீழே இறங்குறேன். ஓகே, நான் என்ன பண்றேன், லிஃப்ட் வழியா கீழே இறங்கி நான் இங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துடுறேன். நீங்க என்ன பண்றீங்க, மோட்டு தானே நீங்க. நீங்க என்ன பண்றீங்க, நாங்க ஸ்டேர் கேஸ் வழியா தான் வருவோம், நாங்க ஸ்டேர் கேஸ் வழியா தான் வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்டெப்ல ஏறி ஏறி இறங்குறீங்க. இறங்கி 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 கிரவுண்ட் ஃப்ளோர் வரீங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்க நம்ம ரெண்டு பேருமே, சோட்டும் சரி மோட்டும் சரி, ரெண்டு பேருமே கிரவுண்ட் ஃப்ளோரா நிக்கிறாங்க. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே சேம். மேலே இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் சேமா தான் இருந்துச்சு, கீழே வரும்போது ரெண்டு பேருக்கும் சேமா தான் இருந்துச்சு. அப்படின்னா ரெண்டு பேருக்குமே சார் மேலே இருக்கும்போது சேம் எனர்ஜி, கீழே இருக்கும்போது சேம் எனர்ஜி. ஆனால் நான் வந்து லிஃப்ட்டில் தானே வந்தேன், ஆனால் அவன் வந்து எப்படி வந்தான், ஸ்டேர்ஸில் இறங்கி தானே வந்தான். அவன் கஷ்டப்பட்டுருப்பான்ல. மை டியர் மோட்டு, நீங்கள் கஷ்டப்பட்டு தானே கீழே வந்திருப்பீங்க. ஓகே, கஷ்டப்பட்டு தானே கீழே வந்திருப்பீங்க. அப்போது நல்லா பாருங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு பார்க்கும்போது எனக்கு சேஞ்ச் ஆகலை. மேலே இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபிக்ஸ்ட், கீழே இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் மாறிடுச்சு. நான் லிஃப்ட்ல வந்தனால எனக்கு ஒர்க்கு கம்மியா இருந்துச்சு. ஆனா நீங்க ஸ்டேர்ஸ்ல இறங்கி வந்தனால உங்களுக்கு ஒர்க் எப்படி இருந்துச்சு, அதிகமா இருந்துச்சு. புரியுதா நான் சொல்ல வருது? ஐ மீன் எனர்ஜி, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்றேன், இது எல்லாமே வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். இட் ஓன்ட் டிசைட், மீன் அது வந்து நீங்க எந்த வழியில வரீங்கன்னு தேவையில்லை. ஓகே, அது தேவையில்லை. நமக்கு தேவையான விஷயமே என்னன்னா, பாத் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வழியில் வரீங்கிறது முக்கியம். ஸோ இந்த பாத் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னா, ஹீட்டு, ஒர்க்கு, ஹீட் கெப்பாசிட்டி, இந்த மூணு விஷயம் மட்டும்தான். இப்போ வேறு எதுவும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் நம்ம ஸ்கூல் புக்கை பொறுத்த அளவுக்கு ஹீட்டு, ஒர்க்கு, ஹீட் கெப்பாசிட்டி, இந்த மூணு விஷயத்தை மட்டும் நீங்கள் பாத் ஃபங்க்ஷன் நினச்சா போதும். ஏன்னா அது பாத்தை டிசைட் பண்ணும். ஸோ நான் ஸ்டேர்ஸில் வந்திருக்கேன், நான் ஸ்டெப்ஸில் இறங்கி வந்திருக்கேன்னா எனக்கு ஒர்க்கு வித்தியாசமாக இருக்கும். கரெக்டாக? அண்ட் நீங்கள் லிஃப்ட்டில் வந்தீங்கன்னா அதுக்கு ஒர்க்கு வித்தியாசமாக இருக்கும். காட் இட்? So potential energy, ஆனா இந்த எனர்ஜி வந்து ரெண்டு பேருக்குமே சேமா தான் இருக்கு. So because this is state function, this one is path function. Got it? Yes, Mr. Yuvraj. புரிஞ்சுல? And state function ஓட சில எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா temperature, pressure, volume, internal energy, enthalpy, entropy and Gibbs free energy. So இது எல்லாமே வந்து எதுக்குள்ள வரும்னா, I mean state function. ஸ்டேட்ஸ் மட்டும் தான், ஐ மீன் பாத் முக்கியமே கிடையாது, எனக்கு ஸ்டேட் மட்டும் தான் முக்கியம். புரிஞ்சா? ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பாத் ஃபங்க்ஷன் புரிஞ்சுன்னு சொல்றாங்க. சேட் பாக்ஸில் கொஞ்சம் பறக்க விடுங்கப்பா, பார்க்கலாம். எஸ், ஃபாஸ்டா தீப்பொறியையும் பறக்க விடுங்க, மின்னலையும் பறக்க விடுங்க. போ. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்டா ஷோ மீ யுவர் எனர்ஜி ஆன் த சேட். எஸ், ஜோதி கிருஷ்ணா, யுவஸ்ரீ. நவ் இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ். இன்டென்சிவ் ஒரு பக்கம், எக்ஸ்டென்சிவ் இன்னொரு பக்கம். வாட் இஸ் இன்டென்சிவ் அண்ட் இன்னொன்று எக்ஸ்டென்சிவ்னு சொல்றாங்களே, என்னதான் இது? சிம்பிளாக சொல்ல போயாச்சு சார். நான் ஒரு கடைக்கு போகிறேன், கடைக்கு போய் அண்ணாச்சிட்ட கேட்குறேன், அண்ணாச்சி கொஞ்சம் எனக்கு அரிசி தாங்க அண்ணாச்சி. அவர் கேட்பார், என்ன அரிசி தம்பி வேணும்? அது என்ன அரிசின்னா அதுக்கு மீனிங் என்ன? குவாலிட்டி தானே. ஆம் ஐ ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு நான் கடைக்கு போகும்போது அவர் கேட்குறது குவாலிட்டின்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய விஷயம் குவாலிட்டி. நான் கேட்குறேன், எனக்கு செங்கல்பட்டு தாங்க. ஓகே, செங்கல்பட்டு. ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் குவாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் அவர் கேட்குறாரு, எவ்வளோ வேணும்? What was that? It's nothing but it's quantity. Okay, so thermodynamics la quantity based and quality based இதுக்கு ரெண்டுக்கும் பேர் வைக்கிறாங்க. என்ன? குவாலிட்டியை பற்றி சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்னன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அண்ட் குவான்டிட்டியை பற்றி சொல்லக்கூடியது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சா இல்லையா? ஸோ குவாலிட்டி எதை ரீப்ரசன்ட் பண்ணும்? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. குவாலிட்டி. நான் செங்கல்பட்டு கேட்குறேன், பொன்னி கேட்குறேன், சீவை கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியை ரீப்ரசன்ட் பண்ணக்கூடியது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, குவான்டிட்டியை சொல்லக்கூடியது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா மாஸ் டிபெண்டன்ட், மாஸ் இண்டிபெண்டன்ட் படிச்சிருப்பீங்க. ஆமாம் ரைட்? எஸ், மாஸ்னால என்ன? அமௌண்ட், குவான்டிட்டி. கரெக்டா? ஸோ நவ் டெல் மீ தட். ஸோ இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியோட சில எக்ஸாம்பிள்ஸ்: மாஸ், வால்யூம், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி,
and free energy, heat capacity, force. சார் ஃபோர்ஸ் எப்படி சார் எனக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ்னா என்னம்மா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் தானே. ஸோ மாஸுங்கிறது என்ன மாஸ் தானே. ஸோ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். இட் மீன்ஸ் ஃபோர்ஸுமே நமக்கு என்ன, இட்ஸ் நத்திங் பட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, என்ன குவான்டிட்டி. காட் இட். நவ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வரலாம். வாட் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி? குவாலிட்டி. கரெக்டா? ஸோ குவாலிட்டி. நவ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்ன? குவாலிட்டி. குவாலிட்டினா இது மாஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ ஒரு மூட்டை செங்கல்பட்டு அரிசி வச்சிருக்கேன், இன்னொரு பக்கம் 1/2 கிலோ செங்கல்பட்டு அரிசி வச்சிருக்கேன். இப்போ கேட்குறேன், இந்த மூட்டையில் என்ன இருக்கு? செங்கல்பட்டு. இந்த மூட்டையில் என்ன இருக்கு? செங்கல்பட்டு. மாஸ் தான் டிஃப்ரெண்ட், பட் குவாலிட்டி சேம் தானே. ஸோ இந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எப்பவுமே குவாலிட்டி தான். நீங்கள் எவ்வளோ வச்சிருக்கீங்கிறது முக்கியமே கிடையாது. இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ், இட்ஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் what? உள்ள இருக்க குவாலிட்டி மட்டும்தான்ப்பா. ஓகே, yes or no my dear friends? Yes, that's it. Now here intensive mean independent of quantity, mean mass தேவையில்லை. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். எப்படி சார் டெம்பரேச்சர்னு சொல்கிறீங்க? இப்போ ஒரு தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நான் தெர்மோமீட்டர் எடுக்கிறேன். தெர்மோமீட்டர் எடுத்து இந்த பக்கம் வைக்கிறேன். இந்த பக்கம் வைக்கும்போது எப்படி இருக்கு? எனக்கு 100 டிகிரியில் இருக்கும். அதை இந்த பக்கம் வச்சா என்ன 0 டிகிரியில் இருக்கும்? இருக்காதுல்ல, ரெண்டு பக்கமே ஒரே டிகிரியில் தானே இருக்கும். am I right? ஸோ இப்போ இந்த தண்ணியை நான் ரெண்டாக கட் பண்ணுறேன். ஐ மீன் இதில் இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் எடுத்து இந்த கொதிக்கிற தண்ணியிலேருந்து கொஞ்சோண்டு மோண்டு நான் என்ன பண்ணுறேன்? தெர்மோமீட்டர் வைக்கிறேன். வைக்கும்போது என்ன ஆகும்? அந்த தெர்மோமீட்டர்லேயும் 100 டிகிரி தானே இருக்கும். கரெக்டாக? டெம்பரேச்சர் மாறாது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா குவான்டிட்டியுமே நீங்கள் கட் பண்ணுறீங்க. இப்போ வால்யூம் எடுத்துக்கலாம். வால்யூம் 1 லிட்டர் எடுக்கிறேன். 1 லிட்டரை நான் ரெண்டாக கட் பண்ணி அந்த 1 லிட்டரை ரெண்டாக கட் பண்ணால் என்ன ஆகும்? 1/2 லிட்டராக மாறிடும். ஸோ the quantity will change. மாஸ் டிபெண்டன்ட். பட் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் மாஸ் இன்டிபெண்டன்ட், பிகாஸ் இது இஸ் குவாலிட்டி. இப்போ ஒரு கண்ணாடி நீங்கள் எடுக்கிறீங்க, கண்ணாடி எடுத்து அந்த கண்ணாடியில் இமேஜ் இருக்கும்ல, ஸோ அந்த கண்ணாடியில் இமேஜ் உங்கள் இமேஜ் தெரியும், முழு உருவம் தெரியுமா? கரெக்டாக? இப்போ அதே கண்ணாடியை நீங்கள் ரெண்டாக உடச்சிட்டீங்கப்பா. நீ உடச்சிட்டீங்க. உடச்சா என்ன ஆகும்? என்னோட மூஞ்சி பாதியாவா தெரியும்? இல்லை, ஃபுல் மூஞ்சி மறுபடியும் அந்த கண்ணாடியில் தெரியத்தான் போகுது. ஸோ தட்ஸ் வாட் வாஸ் தட்? இட்ஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த டென்சிட்டி. சார் அப்போ டென்சிட்டி எப்படி சார் வந்துச்சு? ஸோ டென்சிட்டினா என்னப்பா? வாட் இஸ் டென்சிட்டி? டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூமா. மாஸ்னா என்ன? மாஸ் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வால்யூம் இட்ஸ் ஆல்சோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா? ஸோ எக்ஸ்டென்சிவ் இந்த ரேஷியோ ஆஃப் எக்ஸ்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் இஸ் நத்திங் பட் இன்டென்சிவ். இதை வேணால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ். ஸோ இன்டென்சிவ். அண்ட் ஆஃப்டர் தட் இன்னும் சில இடத்துல நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, இப்போ E0 வச்சிருக்கேன், ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஸோ E0 இப்போ நீங்கள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். E0 ஆஃப் த செல் இதில் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து 1 மோலார் இருக்கும். 1 மோலார் கான்சன்ட்ரேஷன், இட் மீன்ஸ் அமௌண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்படி எந்த ஒரு குவான்டிட்டியில் இந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்ட் ஆகுதோ அந்த குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆகிடும். ஓகே, ஸோ ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை நான் என்னன்னு சொல்லுவேன்? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவேன். புரிஞ்சுச்சா? எஸ் ஆர் நோ? ஷோ மீ யுவர் எனர்ஜி ஆன் த சாட் பாக்ஸ் guys. எஸ் நளினி, ரோஸ், சாம்ராஜ். எஸ் guys, that's it. ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது என்ன? இப்போ ஒன்றுமே கிடையாது. வால்யூம் என்னப்பா? ஸோ வால்யூம் இஸ் என்ன? எக்ஸ்டென்சிவ் தானே, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் மோலார் வால்யூம் வந்து என்ன? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்? பிகாஸ் நான் வந்து 1 மோல் அமௌண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணனால மோலார் வால்யூம் எனக்கு என்ன ஆயிடுச்சு? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ உங்களோட எக்ஸாம்ஸில் இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட் தட் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. காட் இட்? எஸ். இன்னும் நிறைய பேர் அட்டெண்டன்ஸ் பதிவு பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஸோ இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நார்மல் எக்ஸாம்பிள். மாஸ், பாய்லிங் பாயிண்ட், இதெல்லாம் என்ன? பாய்லிங் பாயிண்ட்னு சொன்னீங்கன்னா எல்லா வாட்டர் எல்லாத்துக்கும் குவாலிட்டி தானே. பாய்லிங் பாயிண்ட் குவாலிட்டி. வாட்டர் எடுத்தீங்கன்னா 100 டிகிரி, எல்லா வாட்டரும் 100 டிகிரியில் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தானே. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதெல்லாம் இன்டென்சிவ். ஸ்பீடு வந்து எக்ஸ்டென்சிவ், அண்ட் வெயிட் எக்ஸ்டென்சிவ். தட்ஸ் இட். ஓகே, நவ்
thermodynamic process. Okay, thermodynamics processனு பார்த்தீங்கன்னா there's some process. I mean thermodynamicsல சில ப்ராசஸ் இருக்கு. I mean ஒரு விஷயத்தை பண்ணும்போது சில கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு தெர்மோடைனமிக்ஸில் சில விஷயத்த பண்ணும்போது சில கண்டிஷன்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். எப்படி? இப்போது கிளாஸில் டீச்சருக்கு தெரியாமல் பிட் அடிக்கிறது எப்படி? கீழே மேம் வரும்போது மூடி வைக்கணும் புக்கு. சரி, கிளாஸ் டெஸ்ட் நடக்குதுப்பா, மேம் வரும்போது என்ன பண்ணுவோம்? டக்குன்னு மூடி வச்சிடும். கரெக்டாக? ஸோ அவர் மேம் பார்க்குறாங்க, பார்க்கும்போது நம்ம கிளாஸ் புக்கை மூடி வைக்கிறோம். ஸோ அவன் பார்க்கும்போது இதை பண்ணணும், ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் சில ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும்? சில விஷயத்தை கான்ஸ்டன்ட் ஆக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் என்னன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். வாட் இஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ்? நவ் டெல் மீ தட். ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட் ஆக்கு. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் ஐசோனா சேம்ப்பா, ஐசோனா சேம். ஸோ அந்த ப்ராசஸ் தொடக்கத்துலேருந்து முடியாத வரைக்கும் நான் டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. இந்த ப்ராசஸில் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், தலைகீழாகத்தான் குதிப்பான் இந்த கோட்டை சாமி அப்படி சொல்கிற மாதிரி இங்கே டெம்பரேச்சர் எப்படி கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும், கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ப்ராசஸ் நடக்கும்போது தொடக்கமும் சரி முடிவும் சரி என்ன ப்ராசஸ் நீங்கள் பண்ணாலும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அதை நான் என்னென்னு சொல்லுவேன்? இட்ஸ் நத்திங் பட் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகே, அப்போ இப்போ பிவி கிராஃப் எடுக்கிறேன்ப்பா. பாயில்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களா? ஐம் ரைட்? ஸோ நான் படிக்கலைன்னா கவலைப்படாதீங்க. இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் சாப்டர் நான் நடத்திட்டேன். அதோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கார்னரில் நான் கொடுக்குறேன். ஓகே, காட் இட்? ஸோ நான் ஹியர் பிவி கிராஃப் எடுத்துட்டேன்னா அந்த பிவி கிராஃபில் ஐசோதெர்மல் ப்ராசஸ் பிவி கிராஃப் என்ன? பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இது என்னம்மா, இது என்ன லான்னு சொல்லுங்க பார்க்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நவ் டெல் மீ தட் வாட் கைண்ட் ஆஃப் லா இஸ் திஸ்? எஸ் ப்ளீஸ், ஃபாஸ்டர். Yes, Vasant, Samraj, Samsul, faster, Yuvraj. So it's nothing but like நம்ம பாயில்ஸ்ல நம்ம கிடைக்கக்கூடிய கிராஃப் எப்படி? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. Am I right? Yes, my dear friends. Yeah. So அப்போ நீங்கள் கிராஃப் எப்படி கிடைக்கும்? ஐசோதெர்மல் ப்ராசஸில் நமக்கு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஐசோபேரிக் ப்ராசஸ்மா. ஐசோபேரிக், வாட் இஸ் ஐசோபேரிக் ப்ராசஸ்னா ப்ரெஷர். அந்த ப்ராசஸோட தொடக்கத்தும் சரி முடிவும் சரி ப்ரெஷர் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். தலைகீழாக நீங்கள் நின்னாலுமே ஐசோபேரிக் ப்ராசஸில் என்ன ஃபிக்ஸ்டாக இருக்கும்? ப்ரெஷர் தான் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுன்னு சொல்கிறவங்க சேட் பாக்ஸில் கொஞ்சம் பறக்க விடே. ஓகே, நவ் ஹியர் ஸோ டெல்டா பி ஃபிக்ஸ்ட் ஃபார் ஐசோபேரிக் ப்ராசஸ். இப்போ நான் ப்ரெஷருக்கும் வால்யூமும் கிராஃப் எடுக்கிறேன்ப்பா. இங்கே பாருங்கள், டெல்டா பி வந்து ஃபிக்ஸ்ட், ப்ரெஷர் வந்து ஒரு ப்ராசஸில் ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்படி இந்த மாதிரி தானே நான் லைன் போடுவேன். ப்ரெஷர் டியூரிங் த ப்ராசஸ் இட் ஒன்ட் சேஞ்ச். ஸோ ஐசோபேரிக்கோட கிராஃப் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசோக்ளோரிக் ப்ராசஸ்மா. ஓ மை காட், ஐசோக்ளோரிக் ப்ராசஸ். இன்னும் நாங்கள் நிறைய பேர் வந்து நம்ம GIB கிரேட் இண்டியன் பேட்டிலில் சைன்இன் பண்ணலைன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. ஓகே, பிகாஸ் பிக்கெஸ்ட் கிஃப்ட் பாக்ஸஸ் கம்மிங் ஆன் த வே. ஓகே, யார் ஃபர்ஸ்ட் டாப் 10க்குள்ளே வாரீங்களோ ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கலாம் யார் வாரீங்க. என் கூட ஜூம் காலில் கூட நீங்கள் பேசலாம். ஓகே, நவ் ஐசோக்ளோரிக் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வால்யூம், சேம் வால்யூம்பா. அந்த ப்ராசஸ் தொடக்கத்துலேருந்து முடியாத வரைக்கும் வால்யூம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். டெல்டா வி வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அண்ட் ஈவன் இதோட பிவி கிராஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வால்யூம் தானே கான்ஸ்டன்ட். ஸோ வால்யூமுக்கு நேரம் ஒரு லைனை போடு. ப்ரெஷர் கான்ஸ்டன்டா, ப்ரெஷருக்கு நேரம் ஒரு லைனை போடு. வால்யூம் கான்ஸ்டன்டா, வால்யூமுக்கு நேரம் ஒரு லைனை போடு. தட்ஸ் இட். ரெஜிஸ்டர். இங்கே எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க? ஃபாஸ்டா ஷோ மீ தட். இங்கே எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கப்பா? எஸ் ஃபாஸ்டா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரெஜிஸ்டர் பண்ணல மை டியர். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு அந்த டாப் 10க்குள்ளே யார் வருவாங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ நல்ல விஷயத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகே, ட்ரை டு ஷேர் குட் திங்ஸ். வீணா போன இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ரீல்ஸும் சரி, அன்வான்ட் ஸ்டஃப்ஸ் நிறைய விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மைண்டை டீவியேட் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கும் சேர்ந்து ஒரு காம்படிஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும்ல. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். நவ் அடியபேட்டிக் ப்ராசஸ்னால் அந்த ஒரு சிஸ்டம் ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகுது. அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது ஹீட்டு மட்டும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். வாட் வாஸ் தட்? ஹீட் வந்து ஃபிக்ஸ்ட், கான்ஸ்டன்ட். காட் இட்?
ஹீட் வந்து ஃபிக்ஸ்டாக இருந்ததுன்னா அது என்னமா அடியாபேட்டிக் ப்ராசஸ். இப்போ இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னாலும் எப்படி நம்ம ஐசோதெர்மல் ப்ராசஸில் இருக்கக்கூடிய பிவி கிராஃப் எப்படி இருக்கோ அதே மாடலில் தான் இதுவும் இருக்கும். ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவாக தான் இதுவும் இருக்கும். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் சார் நீங்கள் மற்ற ப்ராசஸில் ஐசோதெர்மல்னாலும் சரி அதில் எல்லாமே வந்து டிடி டிபி டிவின்னு யூஸ் பண்ணேன், ஆனால் இந்த ஹீட்டுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன், இந்த மாதிரி சிம்பிள் வித்தியாசமாக போட்டிருக்கேன் டிஃபரன்ஷியல். அதுக்கான ரீசன் என்னன்னா, இங்கே கியூ வந்து என்ன நமக்கு பாத் ஃபங்க்ஷன், மேலே இருக்கிறது எல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ திஸ் டிக்யூன்னு சொல்கிறது என்னன்னா இட்ஸ் பாத் ஃபங்க்ஷன். அதுக்கும் நம்ம இங்கே இந்த டி யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம நார்மல் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். பாத் ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம சைக்கிளிக் லைக் டிஃப்ரெண்டான ஒரு டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் மேக்ஸில் படிப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஸோ ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இது நம்ம நீங்கள் லோவர் கிளாஸ் 9th 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரிவர்சிபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் ஒன்றுமே கிடையாது. ஒரு ப்ராசஸ் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் அதை ஒட்ட முடியுமா? ஒரு பேப்பர் நான் கிளிக்கிறேன், மறுபடியும் ஒட்டிட்டேன்னா அது முடிஞ்சு மறுபடியும் நார்மல் ஆன மாதிரி தானே இருக்கும். ஸோ இது ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதே பேப்பரை நான் எடுத்து எரிக்கிறேன், தீயில போட்டு எரிக்கிறேன், கருக்கிறேன், ஓகே, கருக விடுறேன். எஸ், ஸோ தீயில போட்டு எரிச்சு கருக விடுறேன். அப்போ அது மறுபடியும் என்னால் அந்த கருகின சாம்பலை எடுத்து பேப்பர் ரெடி பண்ண முடியுமா? முடியாதுல்ல. இட்ஸ் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே, ஸோ ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் வந்து நீங்கள் லோவர் கிளாஸில் இப்படி படிச்சிருக்கலாம். ஆனால் தெர்மோடைனமிக்ஸில் ஒரு புதுவிதமான ஒரு அணுகுமுறை இருக்குது. அது அந்த அணுகுமுறை என்னன்னா, நீங்கள் இங்கே எத்தனை பேர்ட்ட சைக்கிள் இருக்குப்பா? நவ் டெல் மீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எத்தனை பேர் வீட்டில் சைக்கிள் வச்சுருக்கீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? எஸ், நான் உங்களோட வேதியியல் கெமிஸ்ட்ரி வாத்தியார் பேசுகிறேன். எஸ், இங்கே எத்தனை சைக்கிள் வச்சுருக்கீங்கல்ல? ஸோ சைக்கிள் வச்சுருக்கவங்களுக்கு அதுக்கு கூடயே ஏர் பம்ப், இந்த பம்பு பார்த்துருப்பீங்க, கரெக்டா? ஸோ இந்த ஏர் பம்பை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஏர் பம்பை காற்று அடைக்கும் போது என்ன பண்ணுவேன்? ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா அப்படி தூக்கி போட்டு அடிப்போம்ல. அந்த பம்புக்கு வாய் இருந்துச்சுன்னா அழும். அந்த மாதிரி பட்ட 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 பட்டன்னு அடிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா தமிழில் இருக்கக்கூடிய நல்ல வார்த்தைகள் எல்லாமே அது சொல்லும். எஸ், இவன் நானும் என் வீட்லேயும் வச்சுருந்தேன். நவ் ரிவர்சிபிள் ப்ராசஸ் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஜஸ்ட் இந்த பைப்பை ஏர் பம்பை யூஸ் பண்ண போகிறோம். எப்படி சார்? இப்போ அந்த பம்பை இந்த பாட்டம் இருக்குல்ல, இந்த பாட்டம் அப்படி எடுக்கிறேன். ஓகே, இதான் அந்த பம்போட பாட்டம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? ஏலேலோ ஐலசான்னு போட்டு அழுத்திட்டா என்ன ஆகும்? இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம், கரெக்டா? இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். என்ன? V1 P1. இந்த இடத்துல கொஞ்சம் கேஸஸ் இருக்கும், கரெக்டா? உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் கேஸஸ் இருக்குது, அதுக்கு ஒரு வால்யூம் இருக்குது, அதுக்கு ஒரு ப்ரெஷரும் இருக்குது. ஸோ V1 P1. ஓகே, நவ் ஏலேலோ ஐலஸா போட்டு முடிஞ்சு நான் விட்டுட்டேன். அப்போ அடுத்து என்ன ஆகும்? இது கொஞ்சம் கொஞ்சமாக இது அந்த பம்பு தன்னைத்தானே மேலே வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை? கொஞ்சம் ஸ்லோவாக மேலே வரும், கொஞ்சம் ஸ்லோவாக மேலே வரும். பார்த்துருப்பீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ கைஸ்? தன்னைத்தானே அது ஸ்லோவாக மேலே வரும். நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்க பட்சத்தில் அந்த பம்பு ஸ்லோவாக மேலே வரும். Am I right or wrong? Yes. Yes man. So ஸ்லோவாக மேலே வரும். இப்போ நான் அதுக்கு கிராஃப் வரைகிறேன். PV கிராஃப் வரைவேன். PV. இப்போ சொல்லுங்க, V1 P1, இப்போ V2 P2. இந்த ரெண்டு ஸ்டேட்டை நான் எடுக்கிறேன். இப்போ உள்ள V1 P1 இருக்கு, இங்கே V2 P2 இருக்கு. இந்த ரெண்டுல எங்க நான் இப்போ கிராஃப்ல நான் எது இப்போ இது வந்து நான் என்ன பண்றேன்? இந்த ஸ்டேட்ல இருந்து இங்க போகுதுப்பா. இது என்ன ப்ராசஸ்? எக்ஸ்பான்ஷன் ஆகுதுதான், தன்னைத்தானே இது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பான்ஷன். ஸோ ஒரு பம்பு V1 P1 மீன் லோ வால்யூம் சின்னதாக இருக்குது, ப்ரெஷர் ஹையாக இருக்குது. வால்யூம் லோ, ப்ரெஷர் ஹை, கரெக்டாக? ஸோ அப்போ இந்த ஸ்டேட்டை நான் இந்த கிராஃபில் நான் எங்கே வரைவேன்? வால்யூம் கம்மியாக இருக்குது. ஸோ வால்யூம் கம்மியாக இந்த இடம் போடலாமா? வால்யூம் கம்மியாக இருக்குது, ப்ரெஷர் ஹையாக இருக்குது. ஸோ அப்போ நான் இந்த பாயிண்ட் போடுறேன். ஸோ V1 P1. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டேட் 1. ஓகே, திஸ் இஸ் மை ஸ்டேட் 1. இந்த ஸ்டேட்ல வந்து என்ன பண்ணுது? V2 P2க்கு போகுது. ஸோ வால்யூம் V2 அண்ட் P2 ஸ்டேட். இப்போ இந்த வால்யூம் வந்து இதுக்கு என்ன? வால்யூம் அதிகமாக, வால்யூம் அதிகம், ஆனால் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? கம்மியாக தானே இருக்கும். வால்யூம் ப்ரெஷர் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் தானேப்பா. ஓகே, இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ வால்யூம் அதிகம்னா ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக தானே இருக்கும். ஸோ அப்போ நான் இதை கிராஃபில் நான் எங்கே போடுவேன்? இந்த இடம் போடுமா? ப்ரெஷர் கம்மி, வால்யூமும் அதிகம். ஸோ வால்யூம் அதிகம், ப்ரெஷர் கம்மி. ஸோ நான் இந்த இடத்த போடுறேன்.
am I right? இப்போதான் விஷயம் இருக்கு. இது ரிவர்சிபிள் ப்ராசஸ். எப்படி வந்துச்சு? ஸ்லோவாக தானே ஏறிச்சு. ஏன்னா நான் ஃபோர்ஸ் பண்ணலை, ஸ்லோவாக கொஞ்சமாக ஏறிச்சு. கரெக்டாக? ஸோ நான் இப்போ அது கிராஃப் வரைகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்லோவாக வருதுப்பா, கொஞ்சமாக ஸ்லோவாக வருது, ஸ்லோவாக வருது. ஓகே, ஸ்லோவாக வருது. நான் எதுவும் எக்ஸ்டர்னல் நான் எதுவும் பண்ணலைப்பா, நான் எதுவும் பண்ணலை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் எதுவும் செய்யவில்லை. ஓகே, ஸோ இது ஸ்லோவாக வரதுனால இந்த கர்வ் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கர்வ் வந்து இப்படி இருக்கும். இப்படி இந்த மாதிரி நீங்கள் சடன் சேஞ்ச், ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? ஸோ ஃபிக்ஸ்டாக கிடையாது. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு டைம்லையும் இது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நான் போகுது, என்ன ஆகும்? இன்னும் மேலே போகும். கரெக்டாக? இன்னும் மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகுறது வரைக்கும் மேலே போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வருதுப்பா. இப்போ பாருங்க, தொடக்கத்துலேருந்து முடியாத வரைக்கும் இந்த ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்டாக இல்லை, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர், அடுத்து ஒரு ப்ரெஷர், அப்படி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். குடு ஓடிக்கிட்டே இருக்கும், ஸ்லோவாக ஓடுது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸில் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்ட், இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்ட். கரெக்டா? அப்புறம் நான் என்ன சொல்லலாம்? இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்ட்னா நான் என்ன சொல்றேன்? ப்ரெஷர் இஸ் நாட் கான்ஸ்டன்டா. ப்ரெஷர் ஃபார் அ ரிவர்சிபிள், திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பென்னும் பென்சிலும் எடுத்து வச்சிருக்கீங்களா இல்லையா? கூட ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்க நான் கண்டிப்பா நோட் பண்ணணும். யூ ஹேவ் டு நோட் திஸ் பாயிண்ட், மை டியர், மை லார்ட். நீங்க இதை மிஸ் பண்ணிட்டீங்க. ப்ரெஷர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால நீங்க இந்த ப்ரெஷர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட்ங்கிற பாயிண்ட் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணியே ஆகணும். ஓகே, இதுதான் இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட், நீங்க நோட் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், நவ் irreversible ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல நான் கொஞ்சம் வேற மாதிரி, எப்படி வேற மாதிரி என்ன பண்ணிட்டேன்னா, அதே மாதிரி தான். இப்போ எக்ஸ்பேன்ஷன் அங்கே என்ன பண்ணேன்? எக்ஸ்பேன்ஷன் பண்ணேன். அதே மாதிரி irreversible ப்ராசஸ் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பேன்ஷன் தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு V1 P1 லோ வால்யூம் ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் வைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்? டக்குன்னு எடுத்த எடுப்பில் சிங்னு தூக்கிட்டேன். ஸோ அப்படி கொடுத்தோன்னே என்ன ஆகும்? எடுங்க மை லார்ட் அப்படின்னு போய் ஒரே தூக்கிட்டேன். ஸோ தூக்கினோன்னா சடனாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ சடனாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வால்யூம் இன்னும் அப்படியே தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வால்யூமும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். கரெக்டாக? ஸோ ப்ரெஷர் சடனாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நான் கிராஃபில் நான் வரையணும்ப்பா. ஸோ இது எக்ஸ்பென்ஷன் தானே? ஸோ எக்ஸ்பென்ஷன் நான் கிராஃபில் நான் வரைகிறேன். ப்ரெஷர் இது என்ன? V1 P1 என்னப்பா இது? இதை நான் எங்கே போடுவேன்? இங்கே தானே போடுவேன். என்ன? ஹை ப்ரெஷர் லோ வால்யூம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரீஜன். ஸோ இதுதான் என்ன ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ டக்குன்னு நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்? ப்ரெஷர் தான் நான் இன்க்ரீஸ் பண்ணேன். டக்குன்னு ப்ரெஷர் நான் இன்க்ரீஸ் பண்ணேன். லைக் இல்லை டக்குன்னு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னா நான் இங்கேருந்து நான் டக்குன்னு எடுத்தனால என்ன ஆகும்? இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக சடனாக ட்ராப் ஆகும். ப்ரெஷர் சடனாக ட்ராப் ஆகும். ஏன்னா இங்கே பாருங்க, வால்யூம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னா சடனாக வால்யூம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் என்ன ஆகும்? டக்குன்னு குறையும். ஸோ டப்புன்னு ப்ரெஷர் என்ன ஆகும்? இங்கே இருந்த ப்ரெஷர் டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ப்ரெஷர் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கடுத்து என்ன பண்ணுது? இங்கே இருக்கக்கூடிய கேஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலேயா போகுது. ஸோ அப்போ வால்யூம் வந்து இந்த V1ல இருந்து அதுக்கடுத்து இங்கே இருந்து தான் அப்படி லைன் இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ V2ங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது. புரியுதா? am I right or wrong my dear friends? டக்குன்னு சடனாக எலிவேட் ஆகுது. இதனால தான் இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இந்த லைன் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இங்கேருந்து டக்குன்னு இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன்ப்பா, எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு ஒரு ட்ராப் ஆகும். ட்ராப் ஆனதுக்கப்புறம் வால்யூம் என்ன ஆகும்? இப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கிராஃபை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம்? இந்த கிராஃபை தான் நம்ம எப்படி சொல்லலாம்? irreversible ப்ராசஸ் ஃபார் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, ஸோ எக்ஸ்பேன்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாருங்க, ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குமா? ஸோ இந்த லைனை நான் ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டேன்னா ப்ரெஷர் வந்து எனக்கு எப்படி இருக்குது? ப்ரெஷர் ஃபிக்ஸ்டாக தானே இருக்குது. ஸோ ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னு வச்சுக்கலாம், ஃபிக்ஸ்ட். ஸோ irreversible ப்ராசஸில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ரைட்? ஸோ நான் ஒரு கேஸ் இப்போ பம்ப் இருக்குது, அந்த பம்பில் உள்ள ஒரு வால்யூம் ப்ரெஷர் இருக்கக்கூடிய கொஞ்சம் கேஸஸ் வச்சுருக்கேன். நான் டக்குன்னு என்ன பண்ணுறேன்? பம்பை தூக்குனேன்.
தூக்குறோன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து டக்குன்னு நான் ட்ராப் பண்ணுறேன். டக்குன்னு ப்ரெஷர் மீன் தூக்குறதுனால எனக்கு என்ன ஆகும், ப்ரெஷர் சடனாக நான் ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணோன்னா என்ன ஆகும், உள்ளே இருக்கக்கூடிய கேஸஸ் வந்து அதுக்கடுத்து தான் அதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். ரைட். ஸோ இதை வர்றதுனால சடனாக ட்ராப் ஆகிடுச்சு, சடனாக கீழே ட்ராப் ஆகிடுச்சு. ட்ராப் ஆனதுக்கப்புறம் தான் வால்யூம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸில் எக்ஸ்பேன்ஷனோட கிராஃப். இல்லை சார் நான் கம்ப்ரெஷன் பண்ண போகிறேன். ஏன்னா நீங்கள் பம்ப் அடிக்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஏழு ஐலஸா பண்ணுவீங்களா? ஆமாம் ரைட். ஸோ இப்போ இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் நான் ஒன்ஸ் அகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். யா ஸோ இப்போ எக்ஸ்பேன்ஷன்ப்பா. இப்போ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் பண்ணுறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், keep it in your mind that expansion and compression, okay, for irreversible. Don't forget irreversible la expansion and compression. நான் என்ன பண்றேன், first expansion இங்க தான், இதான் இனிஷியல் ஸ்டேட். இனிஷியல் இங்க இருக்கும் கரெக்டா. ஸோ வால்யூம் இந்த கேஸ் பம்ப் இருக்கு, இங்கே தான் இருக்கும் P1 V1. இந்த ஸ்டேட்ல எப்படி ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், வால்யூம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேட். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேட் 1. ஸோ இப்போ நான் டக்குன்னு என்ன பண்ணுறேன், ப்ரெஷரை ட்ராப் பண்ணுறேன், கம்மி பண்ணுறேன். இங்கேருந்து நான் பம்பை நான் மேலே தூக்கிட்டேன்னா சடனாக சேஞ்ச் பண்ணுறதுனால என்ன ஆகும், எனக்கு ப்ரெஷர் சடனாக ட்ராப் ஆகும். இதை பார்த்ததுக்கு அதுக்கடுத்து தான் உள்ள இருக்கக்கூடிய கேஸஸ் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆக தொடங்கும். ஸோ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இந்த ரீஜனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன பண்ணும், வால்யூம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக தொடங்கும். ஓகே, V1 and V2, that's it. ஸோ இதுதான் எனக்கு என்னன்னா எக்ஸ்பேன்ஷனோட கிராஃப். இதே கம்ப்ரெஷன் நான் பண்ணுறேன். கம்ப்ரெஷன் இங்கே நான் PV கிராஃப் வரையிடுவேன். ப்ரெஷர் அண்ட் வால்யூம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பம்பு மேலே வச்சுருக்கேன், மேலே வச்சுட்டு மறுபடியும் அழுத்துறேன். ஐலஸா ஓகே, அது மாதிரி நான் மறுபடியும் அழுத்தும் போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட் P1 V1. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும், வால்யூம் அதிகமாக இருக்குது. அப்போ இது எங்கம்மா, இங்கே தானே, இதுதானே ஃபஸ்ட் ஸ்டேட். இது ஃபஸ்ட் ஸ்டேட் கரெக்டாக. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஸ்டேட். நான் சடனாக அழுத்தும் போது என்ன ஆகும், என்னோட ப்ரெஷர் டப்புன்னு ரைஸ் ஆகும். ஓகே, சடனாக என்னோட ப்ரெஷர் வந்து மேலே ரைஸ் ஆகிடும், இந்த ஸ்டேட்டு போயிடும். ஸோ ப்ரெஷர் ரைஸ் ஆகிடும். ஸோ ப்ரெஷர் நான் கம்ப்ரெஷன் பண்ணும்போது நான் டக்குன்னு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால டக்குன்னு கீழே வந்துடும். இங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வால்யூம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ V1 ஸ்டேட்லேருந்து V2 ஸ்டேட்டுக்கு போகும். V2 P2. இந்த பாயிண்ட் நான் என்ன சொன்னேன், P2. புரிஞ்சா? ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா irreversible expansion, and that one is compression. புரிஞ்சா? Yes my dear friends, in the topic in the irreversible and reversible புரிஞ்சுன்னு சொல்றவங்க show me your energy. தீப்பொறியை தெறிக்க விடு, மின்னல பறக்க விடு. Yes my dear friends, show me your energy on the chat box my dear friends. Yes Shivagami, Stephen and Rupees World on vlog. புரிஞ்சல? கிளியர் தானே? Yes, this is more easiest one. Okay, நம்ம பம்ப் காத்தடிக்கிறது LSA like the way. Okay, next. ஸோ இப்போ சைக்ளிக் ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்பா, ரொம்ப ஈஸி. ஏன்னா தொடங்கின ஸ்டேட்டிலேருந்து மறுபடியும் வருது. இப்போது PV கிராஃப் வரைகிறேன்ப்பா. ஸோ ஏங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது, பின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. ஏங்கிற ஸ்டேட்லேருந்து பிங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது, பிங்கிற ஸ்டேட்லேருந்து ஏங்கிற ஸ்டேட்டுக்கு மறுபடியும் போகுது. இந்த மாதிரி நடக்கக்கூடிய ப்ராசஸ் நம்ம என்னென்னு சொல்லணும்னா சைக்ளிக் ப்ராசஸ் சொல்லணும். அண்ட் இந்த சைக்ளிக் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா என்தால்பியும் சரி, என்ட்ரோப்பியும் சரி, இன்டர்னல் எனர்ஜியும் சரி, இந்த மூணுமே வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா ஜீரோவாக தான் இருக்கும். ஃபார் சைக்ளிக் ப்ராசஸ் keep it in your mind my dear friends, enthalpy, entropy and internal energy இந்த மூணுமே வந்து எப்படி இருக்கும்னா ஃபிக்ஸ்ட், மீன் ஜீரோவாக இருக்கும். ஓகே, ஜீரோ. ஏன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது, மறுபடியும் அதே ஸ்டேட்டுக்கு வருதுப்பா. என்னம்மா இப்போ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறீங்க, நம்மளோட சோட்டு எடுத்துப்போம். மிஸ்டர் சோட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறாரு, மறுபடியும் கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறாரு. அவரோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்கும், ட்ராப் ஆகிருக்கும். ஓகே, மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, லிஃப்ட் பிடிச்சி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போகிறாரு. மறுபடியும் என்ன, இப்போ நான் கேட்குறேன், ஃபர்ஸ்ட்டு சோட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்கும் போது அவரோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் வராரு,
ஓகே, மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறாரு. இப்போ கேட்குறேன், ஏதாவது இன்டர்னல் எனர்ஜி ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்குமா, அவரோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்குமா? வாய்ப்பில்லை ராஜா, அப்படி தான் இருக்கும். பிகாஸ் நமக்கு தான் தெரியும் இந்த என்தால்பி, என்ட்ரோபி, ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இது எல்லாமே வந்து இட்ஸ் none other than it's a state function. You know what that was? Okay, correct. Yes, next. So cyclic process முடிச்சல. Yeah, இந்த delta U, delta H, delta S இதெல்லாமே ஜீரோவா தான் இருக்கும் இதோட வேல்யூ. நெக்ஸ்ட் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி நம்மளால கால்குலேட் பண்ண முடியாதுப்பா. என்ன சார் நீங்கள் தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் வாத்தியார் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இன்டர்னல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடியாது. ஒரு மனுஷன் ஓரளவுக்கு தான் பொறுக்க முடியும். என்னன்னா இந்த இன்டர்னல் எனர்ஜி இருக்குல்ல, இப்போ ஒரு ஆட்டம் நான் எடுக்கிறேன், ஒரு ஆட்டமோட எனர்ஜி நான் பார்க்குறேன். ஒரு ஆட்டம் ஒரு மாலிகுலா இருக்குன்னு வச்சுப்போம். அவனோட இன்டர்னல் எனர்ஜி நான் இன்டர்னல் எனர்ஜி எக்ஸாக்ட் யூ வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்ஸ் ஹார்டஸ்ட் திங் மேன். ஏன் ஹார்டஸ்ட்னா அந்த மாலிகுல் இருக்குல்ல, அந்த மாலிகுலுக்குள்ள பாண்டுக்குன்னு கொஞ்சம் எனர்ஜி இருக்கும், அண்ட் அந்த எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகுது இல்லை, அந்த ரொட்டேஷனுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், அண்ட் ஸ்பின்னுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸுக்கும் அண்ட் எலக்ட்ரானுக்கு இடையில ஒரு இன்ட்ராக்ஷன், அதில் ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ ரொட்டேஷன், வைப்ரேஷன் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன், இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அதை எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி சேர்க்கறது தான் நம்ம இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இன்டர்னல் எனர்ஜியை ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப ஹார்டான விஷயம். புரியுதுல? ஸோ இந்த இன்டர்னல் எனர்ஜியை ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப ஹார்டான விஷயம். இட்ஸ் ஹார்ட் டு ஃபைண்ட் த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. ஆனால் நம்மளால் இன்னொரு விஷயம் கால்குலேட் பண்ண முடியும், சேஞ்ச் இன் டெல்டா யூவோட வேல்யூ நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இன்டர்னல் எனர்ஜி இருக்குல்ல, எக்ஸாக்ட் யூவோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஹார்டான விஷயம். ஆனால் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறது ஈஸி. இதுதான் ஏன் இது ஹார்டான விஷயம்னா, இப்போ நான் நிற்கிறேன்பா, என்னோட எனர்ஜி நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா எனக்குள்ள எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும், எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கும், எத்தனை மாலிகுல்ஸ்குள்ள ஆட்டம்ஸ் இருக்கும், அதோட எனர்ஜிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணாதான் என்னோட இன்டர்னல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். இது ரொம்ப ஹார்டான விஷயம். ஆனால் நான் இங்கே நிற்கிறேன், இங்கே இருந்துக்கிட்டு நான் டக்குன்னு தண்ணியை குடிச்சு கொஞ்சம் லைக் குண்டாயிட்டேன்னு வச்சுப்போம். ஓகே, அதுக்கடுத்து ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டேன், ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் குறைச்சதுக்கப்புறம் என்னோட எனர்ஜி அப்படி 6 பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அர்னால்டு மாதிரி, சரி சொல்லிப்போம், சரி காசா பணமாக அள்ளி போடு, ஸோ அர்னால்டு மாதிரி மாறிட்டேன். அப்போது எனக்கு இந்த எனர்ஜிலேருந்து அந்த எனர்ஜி போகிறதுக்கு எவ்வளவு வாட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி எவ்வளோ அமௌண்ட் தேவைப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஓகே, கவிதா வாய்ப்பில் ராஜாவா? இல்லை, கொஞ்ச நேரம் மனுஷன் கொஞ்சம் திருப்தியாக இருக்க விடுங்களேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ டெல்டா யூவோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறது ஈஸி, பட் யூவோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறது கஷ்டம். இன்டர்னல் எனர்ஜியை எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ அடுத்த ஒரு விஷயம் கேட்கலாம், யூ இஸ் த ஹீட் எவால்வ் ஆர் அப்சர்வ்ட் இன் அ ரியாக்ஷன். இப்போ என்ன, நான் ஜிம்முக்கு போகிறேன், ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும், என்னோட பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாம் பேர்ன் ஆகி வெளியில் என்னோட எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் ஆகிடும், ஃபிட் ஆகிடும். அப்படி 6 பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, சரி ட்ரை பண்ணுவோம், சரி எனவே ஒரு 6 பேக்ஸ் வச்சுக்கிறேன், என் பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாம் பேர்ன் ஆகி எனக்கு 6 பேக்ஸ் வந்துருச்சு. கொஞ்சம் தொட்டு பார்க்குறேன். ஓகே, ஸோ எனிவே நான் ஜிம்முக்கு போவதுக்கு முன்னாடி என்னோட பாடியில் இருந்தக்கூடிய ஃபேட் எனர்ஜி இப்படி இருந்துச்சு. ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் சரி ட்ரை பண்ணுவோமே. ஸோ எனிவே ஓகே, ஸோ அப்போ என்னால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். எப்படி? ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் என்ன, இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, நான் ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் என்னோட இன்டர்னல் எனர்ஜி தான் ப்ராடக்ட், மைனஸ் ஜிம்முக்கு போவதுக்கு முன்னாடி என்னோட இன்டர்னல் எனர்ஜி ரியாக்டன்ட். am I right? Yes my dear friends, so இதுதான் எக்ஸாக்டா நம்ம இது கால்குலேட் பண்றது ஈஸிப்பா. ஓகே, so now here delta U is the heat evolved or absorbed in a system. அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். and constant volume and temperature, இது என்னங்கிறது நம்ம அதுக்கு அடுத்து பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கும்போது இதை பார்த்துக்கலாம். ஹீட், வாட் இஸ் ஹீட் பா? ஹீட்னா என்னன்னா எனர்ஜி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதை நான் என்னன்னு சொல்லுவேன்னா ஹீட்னு சொல்லுவேன். flow of energy is known as heat. இப்போ நான் கேட்குறேன், சார் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டுன்னு சொன்னால் கரெக்டா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஹீட்டுன்னு சொன்னாலே அதுக்கு மீனிங் என்னன்னா ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. ஓகே, எனர்ஜி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறது. இங்கே பாருங்க, டயக்ராமேட்டிக்காக சொல்ல போயாச்சுன்னா இங்கே பாருங்க, ஹாட்டான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது கோல்டான ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஹாட் ஆப்ஜெக்ட் டு கோல்ட் ஆப்ஜெக்ட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, கரெக்டா? ஸோ அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது கிடைக்கக்கூடியதான் நான் என்னன்னு சொல்லேன், ஹீட்னு சொல்லேன். ஹீட் ஃப்ளோ, லைக் ஹீட்னு சொன்னாலே இட்ஸ் என்ஃப்.
ஓகே ஸோ ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகிறத நான் என்னன்னு சொல்லுவேன் ஹீட்னு சொல்லுவேன் ஸோ ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஹீட்னு சொல்கிறத விட ஃப்ளோ ஆஃப் எனர்ஜின்னு சொன்னாலே இட்ஸ் enough for that ஓகே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் ஃபார் பெட்டர் தென் ஃப்ளோ ஆஃப் ஹீட் உங்கள் புக்கில் எது இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் பட் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் போனீங்க ரிசர்ச் எல்லாம் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளோ ஆஃப் ஹீட்னு சொன்னீங்கன்னா தப்புன்னு சொல்லிடுவாங்க ஒரு இன்டர்வியூ நடக்குதுப்பா அந்த இன்டர்வியூவில் உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க சார் ஃப்ளோ ஆஃப் ஹீட் சார் வாங்க சார் ஒத்தை பார்த்துலாம் சார் அப்படி சொன்னீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்ஸை எடுத்துக்கொண்டு கிளம்பவுன்னு சொல்லிடுவாங்க பிகாஸ் கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் போனீங்கன்னா டெஃபினட்டாக அது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க ஹீட்டுனா என்ன எனர்ஜி ஒரு ஆப்ஜெக்ட்ல இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது தான் நான் ஹீட்டுன்னு சொல்லுவேன் ஓகே இப்போ நான் 2 கேசஸ் இருக்குப்பா ஓகே ஹீட்டுக்கு நான் 2 கேஸ் சொல்கிறேன் என்ன ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஒரு சிஸ்டம் திஸ் இஸ் மை சிஸ்டம் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட இருந்து எனக்கு ஹீட் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகுது ஸோ அக்கார்டிங் டு எஸ்ஐ யூனிட்டில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சிஸ்டம் தன்னோட தாங்கிட்ட இருந்து எனர்ஜியை வெளியில் ரிலீஸ் பண்ணுது ஹீட்டு சிஸ்டத்துக்குள்ளேருந்து வெளியில் போச்சுன்னா அதை நான் என்னன்னு சொல்லுவேன் ப்ளஸ்ன்னு சொல்லுவேன் ஓகே இல்லை சார் நான் வெளியிலேருந்து சிஸ்டத்துக்கு ஹீட்டு கொடுக்குறேன்னா கியூ இஸ் சாரி ப்ளஸ் வராது கியூவோட சிம்பிள் வந்து மைனஸ் ஸோ ஹீட்டை ஒரு சிஸ்டத்துக்கு நான் கொடுக்குறேன்னா என்ன பண்ணுவேன் கியூ வந்து என்ன ப்ளஸ்ன்னு வரும் சிஸ்டத்துக்கிட்ட இருந்து ஹீட்டு வெளியில் போச்சுன்னா கியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ்னு வரும் கியூவோட சிம்பிள் மைனஸ்னு வரும் ஸோ ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுது ஒரு சிஸ்டம் ஹீட்டை அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அதோட சைன் என்ன பாசிட்டிவ் அக்கார்டிங் டு எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் ஓகே அண்ட் ஹீட்டை வந்து அப்சர்வ் இல்லை ரிலீஸ் பண்ணுது ரிலீஸ் பண்ணால் என்னன்னு சொல்ல மைனஸ்ன்னு சொல்லுவேன் ஸோ ஹீட் அப்சர்வ் பாசிட்டிவ் ஹீட் ரிலீஸ் மைனஸ் ஒரு சிஸ்டத்துக்கிட்ட நான் ஹீட்டை வாங்கிக்கிட்டேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது பசங்க நீங்கள் இருக்கீங்க என்கிட்ட இருந்து நாலேஜை நீங்கள் வாங்கிக்கிறீங்க ஓகே ஸோ அந்த நாலேஜ் தான் நான் இப்போ எனர்ஜின்னு சொல்கிறேன் ஓகே ஸோ அந்த ஹீட் அந்த எனர்ஜி நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னா கியூ வந்து என்னவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அதே இது சார் நீங்கள் எனக்கு சொல்லித்தரீங்க அப்போ நான் எனக்கு எப்படி இருக்கும் நான் தான் ஐ மீன் நீங்கள் அப்சர்வ் பண்ணுற உங்களுக்கு பாசிட்டிவ் இப்போ நீங்கள் எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா நெகட்டிவாக இருக்கும் ஸோ அப்சர்வ் பண்ணுற உங்களுக்கு அது பாசிட்டிவ் இஃப் யூ ஆர் அ சிஸ்டம் உங்களுக்கு அது பாசிட்டிவ் எனக்கு பார்க்கும்போது நெகட்டிவாக இருக்கும்பா நான் தான் உங்களுக்கு வருது நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க ஆனால் என்ன நான் சிஸ்டம்னு எடுத்துட்டேன்னா நான் ரிலீஸ் பண்ணுறேன் என்னோட நாலேஜ் எல்லாத்தையும் வெளியில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஸோ ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன் என்னென்னா ஒரு சிஸ்டத்தை எடுத்துக்கோங்க அந்த சிஸ்டம் ஹீட் ஆர் எனர்ஜியை வெளியிலேருந்து அப்சர்வ் பண்ணுது ஹீட் எனர்ஜியை வெளியிலேருந்து உள்ளே போகுதுன்னா அதை நான் என்னென்னு சொல்லுவேன் பாசிட்டிவாக இருக்கும் பாசிட்டிவ் சைனாக அக்செப்ட் பண்ணுவேன் அதே இது சிஸ்டம் தன்னோட எனர்ஜியை வெளியில் ஹீட்டாக ரிலீஸ் பண்ணிச்சுன்னா மைனஸ்ன்னு சொல்லுவேன் ஸோ கியூ பாசிட்டிவ்னா என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கு கியூ நெகட்டிவ்னா மைனஸ் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ சைன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் the heat flow எங்கேருந்து எங்கே போகும்னா ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சர் போகும் அண்ட் ஆஃப்டர் தட் ஹீட் வந்து என்னம்மா பாத் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லை ஒர்க்கும் சரி கியூவும் சரி அண்ட் ஹீட் கெப்பாசிட்டி சரி இந்த மூணுமே வந்து எனக்கு என்ன பாத் ஃபங்க்ஷன் ஓகே நான் 1 calorie இஸ் ஈக்குவல் டு 4 joules இது வந்து நீங்கள் நான் இனி வரக்கூடிய ஸ்லைட்ஸ் நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே ஸோ புரிஞ்சுல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே ஒர்க்குன்னா என்ன ஸோ ஒர்க்குன்னு பார்த்துட்டிங்கன்னா வேலை செய்வது எப்படி வேலை செய்வது வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கும் போது புக்கை மூடி வைத்து வானத்தை பார்த்து தூங்கி கொண்டிருப்பது தான் ஒர்க்கா வாய்ப்பில்லை ராஜா தூங்குறது கிடையாது இப்போ படிக்கிறது தான் ஒர்க் இப்போ படிக்கிற ஒரு வேலையை பார்க்குறீங்க கரெக்டாக ஸோ இந்த மாதிரி ஸோ வேலை ஸோ ஒர்க்கில் 2 விஷயம் இருக்குது இப்போ எக்ஸ்பேன்ஷன் கம்ப்ரெஷன் நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நான் எடுக்கிறேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நான் எடுக்கும்போது 2 விஷயம் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் பிஸ்டனை காற்றடிக்கிற பம்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபோர்ஸை அப்ளை பண்ணி கீழே கொண்டு வரீங்க கரெக்டாக கம்ப்ரெஸ் பண்ணுறீங்க ஸோ இது என்ன கம்ப்ரெஸ் பண்ணுறீங்க கரெக்டாக கம்ப்ரெஸ் லைக் இது எக்ஸ்பென்ஷன் ஓகே இங்கே கம்ப்ரெஷன் ஸோ கம்ப்ரெஷன் ஒரு ப்ராசஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் ஒரு ப்ராசஸ் இந்த 2 இடத்துல என்ன நடக்குன்னா ஒர்க் நடக்குது டெக்னிக்கலாக சொல்ல போயாச்சுன்னா ஓகே டெக்னிக்கலாக சொல்ல போயாச்சுன்னா இப்போது இந்த சிஸ்டம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது இப்போ நல்லா பாருங்கள் இந்த சிஸ்டம் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா யார் நினச்சா மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா இங்கே இருக்கக்கூடிய நபர் மேலே ஃபோர்ஸ் பண்ணாதானே எக்ஸ்பேண்ட் ஆகும் திஸ் இஸ் அ சிஸ்டம் இந்த கேஸ் மாலிகுல் தான் எனக்கு சிஸ்டம் இந்த சிஸ்டம் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா நான் என்ன பண்ணுவேன் அதுவாக ஒர்க் பண்ணணும் ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஸோ ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா 2 டைப் வரும் ஒன்று என்ன
எக்ஸ்பான்ஷனில் இருக்கக்கூடிய ஒன்று, இன்னொன்று கம்ப்ரெஷன். ஓகே, ஸோ இப்போ ஒர்க்கில் எக்ஸ்பான்ஷன்னா என்ன? எக்ஸ்பான்ஷன்னா மீனிங் என்ன வருமா? V2 எக்ஸ்பான்ஷன் V2 greater than V1 இப்படி ஒன்று போடும். V final greater than V initial. எக்ஸ்பான்ஷன் ஆச்சுன்னா என்னம்மா? இங்கே பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய வால்யூமோட இங்கே இருக்கக்கூடிய வால்யூம் இன்க்ரீஸ் ஆனே ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் மட்டும் பார்ப்போம். ஓகே, அதுக்கடுத்து நம்ம கம்ப்ரெஷன் வரலாம். கொஞ்சம் பொறுங்க, நாங்கள் அதுக்கடுத்து நாங்கள் எக்ஸ்பான்ஷன் பார்த்துக்கிட்டு உங்ககிட்ட வரோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்பான்ஷன் வால்யூம், ஃபைனல் வால்யூம் வந்து ஹையர், இனிஷியல் வால்யூம் கம்மிப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்குக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. ஓகே, ஒர்க்குக்கூட ஃபார்முலாவை நான் சொல்லிக்கிட்டு வந்துடுறேன். ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? ஒர்க்கோட ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லுவேன், ஒர்க்கோட ஃபார்முலா. ஓகே, நவ் ஹியர் ஒர்க் ஃபோர்ஸை நான் எப்படி எழுதலாம்பா? ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் pressure is equal to force by area va. It means what is force? Force is equal to pressure into area. So இப்போ இந்த லாவை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ண என்ன ஆகும்? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டு ஏரியா இன்டு சேஞ்ச் இன் லென்த். ஸோ இந்த சேஞ்ச் இன் லென்த் இஸ் நத்திங் பட் ப்ரெஷர் சேஞ்ச் இன் வால்யூம் P டெல்டா V. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஒர்க்கோட ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸில் ஓகே, தெர்மோடைனமிக்ஸில் P டெல்டா V. காட் இட்? ஸோ தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தீங்கன்னா P டெல்டா V தான் வந்து நமக்கு என்னென்னா ஒர்க்கோட ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் தெர்மோடைனமிக்ஸில் W மைனஸ் P டெல்டா V போட்டிருக்காங்களே, அது ஏன் சார் போட்டிருக்காங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க, ஏன் மைனஸ் சைன் போட்டிருக்காங்க? இங்கே எதுவுமே மைனஸ் இல்லையே, ஏன் இங்கே மைனஸ் சைன் போட்டிருக்காங்க? நீங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க என்னன்னா, ப்ரெஷர் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறனால நான் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. எஸ், இட்ஸ் கரெக்ட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரீசனுக்காக தான் அதை போட்டிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, இப்போ எக்ஸ்பான்ஷன் என்ன? ஃபைனல் வால்யூம் கிரேட்டர் தென் இனிஷியல் வால்யூம். ஆம் ரைட்? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இப்போ இங்கே சிஸ்டம் என்ன பண்ணியிருக்கு? ஒர்க் பண்ணியிருக்கு. அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணி தான் எனக்கு எக்ஸ்பான்ஷன் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம், திஸ் இஸ் மை சிஸ்டம். இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணியிருக்கு. ஒர்க் பை த சிஸ்டம். ஓகே, ஒர்க் பை த சிஸ்டம் என்ன வரும் எனக்கு? அக்கார்டிங் டு SI யூனிட் இதுக்கு ஒர்க். ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணுச்சுன்னா அதோட ஒர்க்கை நான் என்னன்னு சொல்லணும்னா மைனஸில் ரீப்ரசென்ட் பண்ணணும். எப்படி ஒரு சிஸ்டம் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணால் நான் மைனஸில் சொல்லுவேன், அதே மாதிரி ஒர்க்கை ஒரு சிஸ்டம் வெளியில் ரிலீஸ் பண்ணால் அதை நான் மைனஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே, மைனஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே, அதே மாதிரி நான் வெளியிலேருந்து ஒர்க்கு ப்ரெஷர் கொடுக்குறேன். இப்போ கம்ப்ரெஷன் பண்ணுறது நான் என்ன பண்ணுறேன்? வெளியிலேருந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி கம்ப்ரெஷன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஒர்க் பை த சிஸ்டம். ஸோ பை ஒர்க் ஆன் த சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கு மேலே நான் ஒர்க் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒர்க் ஆன் த சிஸ்டம். கரெக்டா? ஸோ ஒர்க் ஆன் த சிஸ்டத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்? பாசிட்டிவ்ல ரீப்ரசென்ட் பண்ணேன். எப்படி ஹீட்டுக்கு நான் சொன்னேன்னா அதே கான்செப்ட் தான் வந்து இங்கேயும் வரும். கம்ப்ரெஷன்னா என்ன? ஒர்க் ஆன் த சிஸ்டம். எக்ஸ்பென்ஷனா ஒர்க் பை த சிஸ்டம். இப்போ வாங்க கதைக்கு. ஸோ இதை நான் நெகட்டிவ் சைன் ஏன் போட்டேன் அதை பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்பென்ஷன். ஓகே, வாட் இஸ் எக்ஸாக்ட் ஃபார்முலா? மைனஸ் P டெல்டா V. இது ஏன் மைனஸ் போட்டோன்னு நான் காட்டுறேன். ஓகே, W is equal to மைனஸ் P டெல்டா V என்ன? V final minus V initial. கரெக்டா? now W is equal to இங்கே இருக்கிறது மைனஸ் சைன், இங்கே ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். ஏன்னா இது எனக்கு பாசிட்டிவான வேல்யூ தானே வரும். ஸோ டபிள்யூட வேல்யூ என்ன? மைனஸ். ஸோ ஃபார் எக்ஸ்பேன்ஷன் ஆர் ஒர்க் பை த சிஸ்டம் எனக்கு என்ன வரணும்? நெகட்டிவ் வரணும். ஸோ இந்த நெகட்டிவ் சைன் வர்றதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்முலாவில் நெகட்டிவ் போடுறேன். நீங்கள் வேணால் P எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறதுனால நீ நெகட்டிவ் போட்டேன் அப்படி சொன்னால் கூட ப்ராப்ளம் கிடையாது, தப்பு இல்லை, தவறில்லை. நெக்ஸ்ட் நவ் கம்ப்ரெஷன் போகலாம். கம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா V ஃபைனல் ஓகே லெஸ் தென் V இனிஷியல் தானே வரும். கம்ப்ரெஷன் பண்ணுறேன்ப்பா. இங்கே பாருங்கள், சிஸ்டத்தை நான் என்ன பண்ணுறேன்? கம்ப்ரெஸ் பண்ணேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வால்யூமோட இங்கே இருக்கக்கூடிய வால்யூம் என்ன? கம்மியாக தானே ஆகும். ஓகே, கம்மியாகுது. நான் என்ன பண்ணுறேன்? work is equal to minus P delta V. So work minus P V final minus V initial. இப்போ எனக்கு
இனிஷியல் வால்யூம் தானே அதிகம். ஸோ W is equal to மைனஸ் இன்டூ மைனஸ் ஒர்க்கோட வேல்யூ என்ன வரும்? பாசிட்டிவா. ஸோ அப்போ இது என்ன? கம்ப்ரெஷனில் எனக்கு என்ன சைன் வந்துருச்சு? பாசிட்டிவ் சைன் வந்துச்சா? ஸோ தட்ஸ் இட். ஸோ என்ன? கம்ப்ரெஷன் ஆர் ஒர்க் ஆன் த சிஸ்டம். புரிஞ்சா இல்லையாப்பா? எஸ் ஆர் மை டியர், எஸ் ஆர் நோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? புரிஞ்சா இல்லையா? எஸ். 45 error, Vedan and Sanjay, show me your energy on the chat box. Are you here or not, guys? Yes, faster. இப்போ தான் நம்ம செஷனுக்கு வந்தீங்கன்னா மறக்காம அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணிடுங்க. எஸ் கவிதா, இது வரைக்கும் புரிஞ்சல ஏன் இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் சைன் இந்த ஃபார்முலால ஏன் நம்ம நெகட்டிவ் போட்டதுக்கான சிம்பிளான ரீசன் இந்த கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன், ஒர்க் ஆன் த சிஸ்டம் அண்ட் ஒர்க் பை த சிஸ்டம் ரெண்டுலையுமே ஈக்குவலாக எனக்கு சைனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த நெகட்டிவ் சைனை போடுறேன். புரிஞ்சிச்சா இல்லையா? Rose, Gaming Starter, Vedan and Jyoti Krishna, Madhu Lifestyle. Yes, my dear friends. Got it. Next. இப்போ பார்க்கலாம். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. ஒர்க் in terms of reversible and irreversible பண்ணலாம் இல்ல? இப்போ reversible work and irreversible work. அதையும் பார்க்கலாம். அது பார்க்கறது முன்னாடி ஜஸ்ட் ஸோ ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் பா. ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் நான் பார்க்குறேன். எனக்கு நல்லா தெரியும் ரிவர்சிபிளில் எனக்கு ப்ரெஷர் எனக்கு எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கரெக்டா? சரி, கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இட் டு நாட் கான்ஸ்டன்ட். ப்ரெஷர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ ப்ரெஷர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். நான் இது என்ன ரீசன் ஆல்ரெடி போட்டுட்டேன்ப்பா, நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துடுவாங்க. ஸோ ப்ரெஷர் இங்கே இரிவர்சிபிள் எப்படி? எனக்கு ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆர் ப்ரெஷர் ஆர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னு கூட வச்சுக்கோங்க. ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, அங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நவ் இங்கே இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட், இங்கே கான்ஸ்டன்ட். பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஃபார்முலாக்கு வரேன். W is equal to minus P external delta V. கரெக்டா? ஸோ இப்போ ரெண்டு பக்கம் இன்டெகிரேட் பண்ணுறேன். இங்கே என்ன? சைக்ளிக் இன்டெக்ரல் W is equal to minus P external delta V. Okay. Sorry, P day V. Okay. Integration. ஸோ போட்டாச்சு, இன்டெகிரேஷன் போட்டாச்சு. இப்போ இது ப்ரெஷர் வந்து எனக்கு என்ன? கான்ஸ்டன்ட். அதனால எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன பண்ணலாம்? சைக்ளிக் இன்டெக்ரல் W is equal to இது என்ன? பாத் ஃபங்க்ஷன் தானே. W வந்து இன்டெகிரேட் பண்ணிங்கனாலும் ஃபர்தராக உங்களுக்கு W தான் கிடைக்கும். ஓகே. மைனஸ் P external. ஏன்? பிகாஸ் ப்ரெஷர் இஸ் அ கான்ஸ்டன்ட். இங்கே எல்லாமே நமக்கு இரிவர்சிபிள் ப்ராசஸில் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, கான்ஸ்டன்ட் ஆகும். அகைன் இந்த டெல்டாவி வந்து நான் என்னென்னு போடலாம்? டெல்டா ஜஸ்ட் இப்படி போட்டாலே போதும். என்ன காரணம்? எனக்கு இங்கே ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறனால நான் இரிவர்சிபிள் ப்ராசஸில் எனக்கு இந்த ஃபார்முலா வருது. அதே இது இரிவர்சிபிள் ப்ராசஸில் ப்ரெஷர் இஸ் நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். என்ன? W is equal to minus P delta V. கரெக்டாக? எக்ஸ்டர்னல் போட்டுக்கிறேன். ஓகே, எக்ஸ்டர்னல் டெல்டா வி. இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து நாட் கான்ஸ்டன்ட். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன். என்ன? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு nRT டிவைடட் பை V. ஓகே, இந்த ஃபார்முலா நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். W is equal to minus nRT divided by V into dV. இப்போ என்ன பண்ணுறேன்? ரெண்டு பக்கமே இன்டெகிரேட் பண்ணுறேன்ப்பா. ஸோ இந்த பக்கம் சைக்ளிக் இன்டெக்ரல், இந்த பக்கம் நார்மல் இன்டெக்ரல் போட்டால் என்ன ஆகும்? இங்கே W வந்துடும். என்னும் ஆரும் டியும் இது எல்லாமே வந்து எனக்கு என்னன்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். RT இன்டெகிரேஷன் dV by V. இப்போ இதோட இன்டெகிரேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா மைனஸ் nRT நேச்சுரல் லாகரிதமிக் ஆஃப் V2 மைனஸ் V1 வரும். காட் இட்? இப்போ நமக்கு பாயில்ஸோட ஒரு லா தெரியுமா? பாயில்ஸ் லா என்ன சொல்லும்? P1 V1 is equal to P2 V2 ஒரு ஃபார்முலா இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி இந்த டேர்ம் அப்படி கொஞ்சம் மாற்றுறேன். nRT ln P1 டிவைட் பை P2ங்கிற ஃபார்ம் எழுதுறேன். ஸோ இது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒர்க்கோட விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸில் நடக்கக்கூடிய விஷயம். இது புரிஞ்சா? எஸ். நெக்ஸ்ட் இதுதான் இங்கே போட்டிங்கன்னா தெரியும். W ஒர்க் இன் இர்ரிவர்சிபிள் மைனஸ் P டெல்டா V. ரிவர்சிபிள் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2.303 nRT லாக். இந்த ஃபார்முலா அப்படியே இருக்கும். ஓகே, காட் இட்? தட்ஸ் இட். நவ் இப்போ கேள்வி, ஏரியா எப்படி சார் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும்?
ஒர்க்கு ஒரு கிராஃபில் நீங்கள் பிவி கிராஃபில் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏரியா அண்டர் த கர்வ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏரியா அண்டர் த கர்வ் இன் பிவி கிராஃப் தான் உங்களுக்கு என்னென்னா எக்ஸாக்டாக ஒர்க்கோட மீனிங். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்குது, வால்யூம் இருக்குது. ப்ரெஷர் வால்யூம். இப்போ நான் ஐசோபேரிக் ப்ராசஸ்னா என்ன? எனக்கு ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கரெக்டாக ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது எனக்கு ஐசோபேரிக் ப்ராசஸ். இப்போ ஐசோபேரிக் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? இங்கே இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே ஐசோபேரிக் ப்ராசஸில் தானே வரும். am I right? இது எல்லாமே ஐசோபேரிக் ப்ராசஸ். ஸோ ஏரியான்றத கர்வ்னு பார்த்தாச்சுன்னா ஒர்க்கோட ஆர்டர்னு பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஐசோபேரிக் ப்ராசஸ். ஐசோபேரிக் ப்ராசஸில் தான் ஒர்க்கு ஃபர்ஸ்ட் இருக்கும். மேக்ஸிமம் ஒர்க் ஐசோபேரிக் ப்ராசஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல். வெயிட், அதை நான் காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக லைக் இன்னொரு ஐசோபேரிக் முடிஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசோகோரிக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்கிறதுலே ஒர்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒர்க் யாரோடதுன்னா ஐசோகோரிக்கோடது. ஸோ ஐசோகோரிக், எஸ் ஐசோகோரிக்கில் வந்து என்ன எனக்கு இதான் லாஸ்ட் இருக்கக்கூடிய 4 ப்ராசஸ். லாஸ்ட் ப்ராசஸ் எது? 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல். இது ஐசோதெர்மல் இது ஓகே. So isothermal and adiabatic. Isothermal இது second and adiabatic. So இந்த ஆர்டர் மட்டும் நீங்க புரிஞ்சு வச்சிருந்தா போதும். Got it? இது ஏன்பா ஐசோகோரிக் வந்து ஏன் வந்து லீஸ்டா இருக்குன்னா வெறும் ஸ்ட்ரைட் லைன் தான். ஏரியா அண்டர் த கர்வ் வரலையே. பிவி கிராஃபில் ஏரியா அண்டர் த கர்வ் தான் நான் என்னன்னு சொல்லுவேன், ஒர்க்குன்னு சொல்லுவேன். ஸோ இந்த வெறும் ஒரே ஒரு லைன் மட்டும் தானே இருக்குப்பா, அதனால ஒர்க்கே கிடையாது. இதில் ஐசோகோரிக்கில் தான் இருக்கல லீஸ்டான ஒர்க் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படி சார் ஐசோதெர்மல் மேலே போச்சு, அடியபேட்டிக் எப்படி சார் கீழே வந்துச்சு? அந்த கேள்விக்கான பதில் வந்து ரொம்பவும் சிம்பிள். என்னன்னா இப்போ ஒர்க் நடக்குது. ஐசோதெர்மல் ப்ராசஸில் எப்படி இருக்கும்? ஹீட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். கரெக்டாக ஹீட் ஃபிக்ஸ்ட். இப்போ நான் நிற்கிறேன், நான் தான் ஒரு சிஸ்டம், என்னோட டெம்பரேச்சர் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா என்னோட இன்டர்னல் எனர்ஜி ஃபிக்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். மை இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஃபிக்ஸ்ட் ஃபார் ஐசோதெர்மல் ப்ராசஸ். அப்போது எனக்கு இந்த பக்கம் இருந்து ஒரு ஹீட் வருது இல்லை, நான் இந்த பக்கம் இருந்து ஒரு ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறேன். அந்த ஹீட்டை வாங்கின நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கம் ஒர்க்கை கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸில் என்ன நடக்கும்னா இந்த உடம்பு வெளியிலேருந்து எனர்ஜியை வாங்குது, ஹீட்டை வாங்குது. வாங்கிக்கிட்டு இந்த சிஸ்டம் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகலை, அந்த எனர்ஜியை நான் யூஸ் பண்ணலை, அதை அப்படியே ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறேன். இது ஐசோதெர்மல். இப்போ பாருங்க, எனக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய ஹீட்டை நான் அப்படியே ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறது ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகே, காட் இட். இப்போ அடுத்த கேஸ் அடியபேட்டிக் ப்ராசஸ்னால் அப்படி கிடையாது. வெளியிலேருந்து ஹீட்டு வருது, கான்ஸ்டண்ட்டாக வருது. அந்த ஹீட்டை நான் இன்டர்னலாகவும் ரைஸ் பண்ண யூஸ் பண்ணேன், என்னோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணவும் நான் யூஸ் பண்ணுறேன். அட் த சேம் டைம் வெளியில் ஒர்க்காகவும் கொடுக்குறேன். அந்த காரணத்தினால தான் அடியபேட்டிக் கீழே வருது, ஐசோதெர்மல் மேலே வருது. காட் இட். நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி உங்களுக்கான கேள்வி நேரம். எஸ், ஃபாஸ்ட்டாக. if a system is changed from a state A to B, ஒரு ஏங்கிற ஸ்டேட்லேருந்து பிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது, ஏங்கிற ஸ்டேட்லேருந்து பிங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது, மறுபடியும் A to state B. ஓகே, அண்ட் இது ஒரு பாத் 1. நெக்ஸ்ட் பிலேருந்து ஏ வருதுப்பா, இது பாத் 2. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாத் ஏலேருந்து பாத் ஏ அண்ட் பாத் பி 2 பாத் இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா இதை இங்கே இருக்கக்கூடியது இன்டர்னல் எனர்ஜி இருக்குல்ல. ஓகே, ஸோ டெல்டா யூ, இங்கே இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூ 2. இந்த பாத் 1ஓட எனர்ஜி வந்து அதில் கன்சியூம் ஆன எனர்ஜி சேஞ்ச் பார்த்தீங்கன்னா டெல்டா யூ 1. பாத் 2ல் இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து டெல்டா யூ 2. ஓகே, நவ் ஹியர் இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ நான் எடுக்கிறேன்ப்பா. இந்த ரெண்டையும் நான் சேர்க்கிறேன். நல்லா பாருங்க, இங்கே எனக்கு ப்ளஸ்ன்னு கிடச்சுன்னா இந்த ப்ராசஸ் எனக்கு எப்படி இருக்கும்? மைனஸாக தானே வரும். ஸோ அப்போ நான் இந்த 2 டேர்மை நான் சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 0 தானே கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நவ் டெல் மீ தட் நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க். இது உங்களுக்கான கேள்விப்பா. நவ் டெல் மீ தட் இதோட பதிலை நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு போங்க. ஓகே, ஐம் கவுண்டிங் ஆன் யூ. ஓகே, நான் எதிர்பார்க்குறேன் உங்களோட ஆன்சர். இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பின் பண்ணிடுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் மறக்காம எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஓகே, and to find out that. Okay, now here zeroth order of reaction. Actually thermodynamics la 3 law irukku. One first law, second law and third law. Correct? And after that இந்த போக zeroth law னு ஒரு law இருக்கு. அது ஏன் zeroth law னு வச்சாங்கன்னா first law தான் கண்டுபிடிச்சாங்க, first law தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இருக்குல்ல, எனர்ஜி நெய்தர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட், அந்த லாவை தான் முதல்ல சொன்னாங்க. அதுக்கு அடுத்து தான் ஒரு கேள்வி கேட்டாங்க, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எதுக்காக ஆகுது? அதுக்கான பதில் வேணும் இல்லை? ஏன் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது? தட்ஸ் அ கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கான பதில் தான் ஜீரோத் ஆர்டர். எதுக்காக எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா டு அட்டைன் தெர்மல் ஈக்லிபிரியம். டு அட்டைன் தெர்மல் ஈக்லிபிரியம், இதுதான்ப்பா சிம்பிளான விஷயம். டு அட்டைன் தெர்மல் ஈக்லிபிரியம். இப்போ ஒரு ரிச் மேன் இருக்கான், ஒரு புவர் மேன் இருக்கான், ரெண்டு பேருக்கும் இடையில பணத்தை காமனாக பகிர்ந்தாங்கன்னா, ஐ மீன் ஷேர் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? ரெண்டு பேருமே ஈக்குவல் ஆகுங்கல்ல. அதே மாதிரி ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு கோல்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஹாட் ஆப்ஜெக்ட் கிட்ட எனர்ஜி அதிகமாக இருக்குது, கோல்ட் ஆப்ஜெக்ட் கிட்ட எனர்ஜி கம்மியாக இருக்குது. ரெண்டுமே சேரும்போது ஈக்லிபிரியம் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணும் ஃபார் த ஸ்டெபிலிட்டி பர்பஸ். ஓகே, அந்த ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்காக தான், இந்த தெர்மல் ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணுறதுக்காகத்தான் நமக்கு என்ன நடக்குது? எனர்ஜி ஹீட் வந்து ஒரு சிஸ்டத்தில் இன்னொரு சிஸ்டத்துக்கு ட்ராவல் ஆகுது. இதுதான் ஜீரோத் லா, சிம்பிளாக சொல்ல போயிடுச்சுன்னா. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அம்மா இது ரொம்ப ஈஸியான பாயிண்ட். பா இப்போ நம்ம 23ஆம் புலிகேசி தலைவர் ஒரு பக்கத்தில் சேரில் உட்காந்துட்டு இருக்காரு. அவரை எழுப்பணும். உங்ககிட்ட டாஸ்க் கொடுக்குறேன். இவர் இந்த சேர்ல இருந்து எழுப்புறதுக்கு உங்களுக்கான டாஸ்க் என்னன்னா, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஒன்று, அவர் இருக்க சேருக்கு கீழே நான் என்ன பண்றேன்? தீயை பற்ற வைக்கிறேன். கத 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 கதன்னு தீயை பற்ற வைக்கிறேன். சூடு தாங்காம மனுஷன் என்ன பண்ணுவான்? எந்திரிச்சு ஓடுவாரா இல்லையா? எஸ், ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ பை அப்ளைங் ஹீட், நான் ஹீட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் ஹீட்டு கொடுக்குறேன். என்ன ப்ளஸ் கியூவா? ஸோ இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கிட்ட ஹீட்டு கொடுத்தா இவரோட எனர்ஜி, இவர் நிற்கும் போது, இவர் உட்காரும் போது ஒரு எனர்ஜி, நிற்கும் போது இன்னொரு எனர்ஜி. ஓகே, நிற்கும் போது ஒரு எனர்ஜி, உட்காரும் போது இன்னொரு எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜியிலேருந்து இன்னொரு எனர்ஜி இவர் மாறணும்னா ஒன்று ஹீட்டை கொடுக்கணும். நான் ஹீட்டை அப்ளை பண்ணுறேன். ஹீட்டை அப்ளை பண்ணால் எந்திரிச்சு ஓடுவார். இல்லை சார், அப்படி அவராகவே எந்திரிக்கணும். அவராக எந்திரிக்கணும் என்ன? அவரை ஒர்க்கு கொடுக்கணும். அவராக ஒர்க்கு பண்ணி எந்திரிக்கணும். கரெக்டா? ஸோ ப்ளஸ் டபிள்யூ. கரெக்டா? ஐம் ரைட் ஆர் ராங்? ஸோ கியூ ஹீட்டை அப்ளை பண்ணால் தலைவர் சேர்லேருந்து எந்திரிச்சு ஓடுவார். இல்லையா, அவராக ஒர்க்கு பண்ணி போகலாம். இல்லை சார், நான் இருக்கேன், நான் பைல்வான் சார், தலைவர் என்ன நம்ம சாரை என்ன பண்ணுறேன்? பிடிச்சி இழுக்கிறேன். பிடிச்சி இழுத்தோன்னா என்ன? நான் வெளியிலேருந்து ஹீட்டை கொடுத்துருக்கேன். கரெக்டாக சார்? அவராக எந்திரிச்சு போனால் நான் என்னன்னு சொல்லேன்? மைனஸ் டபிள்யூ தானே, ஒர்க் பை த சிஸ்டம் மைனஸ் டபிள்யூ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அவரை ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சி தள்ளுறேன். தள்ளுனா என்ன ஆகும்? ப்ளஸ் டபிள்யூ ஆகிடும். ஸோ அவராக எந்திரிச்சா மைனஸ் டபிள்யூ, நான் ஃபோர்ஸ் பண்ணால் ப்ளஸ் டபிள்யூ. இல்லை, இப்போ ஹீட்டு அவர் கொடுத்துக்கிட்டு எந்திரிக்கிறாரு. இல்லை, நான் நிற்கிறேன்ப்பா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, அதில் போய் உட்காரணும்னு நினைக்கிறேன். உட்கார்ந்தா எனக்கு என்ன ஆகும்? என்னோட எனர்ஜி வந்து கம்மியாகும். என்னோட எனர்ஜி வெளியில் ரிலீஸ் ஆகுமா? நம்ம ரைட்? ஸோ மைனஸ் கியூ ஆகுமா? ஸோ நிற்கக்கூடிய ஒரு நபர் உட்காரும் போது எனர்ஜி வெளியில் ரிலீஸ் ஆகும். ஸோ அது மைனஸ் கியூ. இப்போதைக்கு இது மட்டும் பாருங்க. ஸோ இந்த தலைவர் உட்கார்ந்துருக்காரு. இவர் நான் எந்திரிக்க வைக்கிறதுக்கு ஹீட்டை அப்ளை பண்ணலாம், இல்லையா ஒர்க்கை அப்ளை பண்ணலாம். ஓகே, நவ் ஹியர் இதைத்தான் ஃபர்ஸ்ட் லா சொல்லும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி நெய்தர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. பட் மேத்தமெட்டிக்கலாக சொல்ல போச்சுன்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் கியூ. ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் டபிள்யூ. ஒரு சிஸ்டத்தோட எனர்ஜியை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம்? பை அப்ளைங் ஹீட் ஆர் ரிலீசிங் ஹீட். ப்ளஸ் மைனஸ் வந்துச்சா? ஸோ ஒரு சிஸ்டத்தோட எனர்ஜியை நான் ஹீட்டை கொடுக்கறனால சேஞ்ச் பண்ணலாம், ஹீட்டை அதுலேருந்து எடுக்கிறனால சேஞ்ச் பண்ணலாம். ப்ளஸ் மைனஸ். அப்புறம் டபிள்யூ மீனிங் என்ன? நான் அவருக்கு மேலே ஒர்க்கு அப்ளை பண்ணால் அவரோட எனர்ஜி சேஞ்ச் ஆகும், இல்லை அவர் ஒர்க் பண்ணால் அவரோட எனர்ஜி சேஞ்ச் ஆகும். ரெண்டு ஆப்ஷன் முடிஞ்சா? ஸோ இதுதான் ஜெனரலாக ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லும். இப்போ இது பாருங்க. இப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. இதுக்கான மீனிங் என்னமா? இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்? இங்கே ஹீட்டை அப்சர்வ் பண்ணியிருக்கு சிஸ்டம். ஹீட்டை அப்சர்வ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, ப்ளஸ் டபிள்யூ. ப்ளஸ் டபிள்யூன்னு என்ன? ஒர்க்கும் அப்ளை ஆயிருக்கு சிஸ்டத்துக்குள்ள, ஹீட்டும் போயிருக்கு, ஒர்க்கும் போயிருக்கு. அதனால தான் இங்கே டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. புரிஞ்சா? That's it, my dear friends. Yes, my dear friends. புரிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. சாட் பாக்ஸில் கொஞ்சம் உங்களோட தீப்புரையை கொஞ்சம் பறக்க விடுங்க. And show me your lightning, my dear friends. Faster. Yes, guys. புரிஞ்சுல? So, heat, work. Next. Yeah. Now, the question is this. இப்போ உங்களுக்கான கேள்வி நேரம். இதுக்கான பதிலை நான் எதிர்பார்க்குறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நம்மளோட தலைவர் சார் வடிவேல் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒர்க் அவுட் பண்ணுறாரு. நான் என்ன பண்ணிட்டேன்னா கீழே கொஞ்சம் ஃபயரை கொடுத்துட்டேன். இப்போ கேள்வி என்னென்னா, டெல்டா யூவை நான் எப்படி எழுதுவேன், இதோட ஃபார்மை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே,
next, so for various process, first law of thermodynamics for various process நல்லா பாருங்க. delta U என்ன internal energy. isothermal processல என்ன பண்ணலாம்? ஓகே, isothermal processல என்ன ஆகும்? internal energy என்ன ஆகும்? ஃபிக்ஸ்டா தானே இருக்கும். கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். so for isothermal process internal energy எனக்கு என்ன? 0 போட்டாச்சா? so internal energy 0 னா as a normal case, so normal case என்ன? delta U is equal to Q plus W. இப்போ isothermal process reversible. ஓகே, reversible இருக்கு. நான் என்ன பண்றேன்? isothermal என்ன? U ஓட term 0, so Q is equal to minus W. right? கிடைச்சிச்சா? Q is equal to minus W வந்துச்சா? isothermal process. isothermal processல நான் இப்படி எழுதும்போது reversible, okay, reversible or irreversible expansion போடும்போது நார்மலா இந்த மாதிரி Q is equal to minus W வரும். and after that for into vacuum. so vacuum நான் என்னமா? இங்க யாரோ சொல்லுங்க பாப்பாங்க, what is vacuum anyway? my dear friends, now tell me that what is vacuum exactly? faster, yes, faster. so vacuum நான் எடுக்கிறேன்பா. delta U is equal to என்ன? Q plus W. இது ஜெனரலா இருக்கக்கூடிய term. ஓகே, இப்போ internal energy, இப்போ W னா என்னமா? what is W anyway? W வந்து என்னன்னா minus P delta V. இந்த Pங்கிறது என்ன? external pressure, கரெக்ட்டா? so external pressure, so the external pressure vacuumல எப்படி இருக்கும்னா ஜீரோவா இருக்கும். it means it's zero. so அப்போ இந்த term 0 ஆச்சுன்னா இந்த W term entire W மே எனக்கு என்ன ஆகும்? 0 ஆகுமா? so first what is adiabatic? delta Q வந்து எனக்கு என்ன? it's 0வா? அதானே adiabatic. so இந்த Q ஓட term வந்து 0 ஆச்சு. so இதான் எனக்கு first law. இந்த first lawல Q ஓட term 0 ஆச்சுன்னா எனக்கு என்ன? Q ஓட term 0 ஆச்சுன்னா ஓகே இந்த மாதிரி கிடைக்கும் for a normal case. okay, delta U is equal to from minus W adiabatic. so இது ஒரு காமனான ஒரு term. okay, just make it in your mind. delta U is equal to Q minus W ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். மைனஸ்னா என்ன? ஒர்க் பண்ணுது, சிஸ்டம் ஒர்க் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இதை மைனஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ delta U is equal to minus W. இந்த மைனஸ்க்கு மீனிங் என்ன? இட்ஸ் நத்திங் பட் Y நெகட்டிவ். எஸ், இங்கே நீங்கள் பண்ண P ப்ளஸ் டபிள்யூன்னு போட்டிருக்கிறது மீனிங் என்னன்னா, இந்த ஒர்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ அப்ளைட் ஒர்க். ஆனால் இங்கே நான் பண்ணும்போது நான் இங்கேயுமே என்ன பண்ணுறேன்னா இன்டர்னல் எனர்ஜி இருக்குது, ஹீட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஹீட்டு நான் கொடுக்குறது கான்ஸ்டன்ட். அது போக அந்த ஹீட்டை வச்சு தான் ஒர்க்கு நடக்குது, சிஸ்டம் ஒர்க் பண்ணியிருக்கு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இதுவும் ஒன்று தான். இங்கே ஒர்க் பை ஆன் த சிஸ்டம், இங்கே ஒர்க் பை த சிஸ்டம். அதனால தான் இங்கே டெல்டா யூ வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு மைனஸ் டபிள்யூ. ஓகே, அடியபெட்டிக்னு இருக்குது. ஓகே, புரிஞ்சுல? இந்த மாதிரி சைன் எங்கேயாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒர்க் ஆன் த சிஸ்டமா ஒர்க் பை த சிஸ்டமா. ஓகே, that's more important one. next, so இப்போ அடுத்த கேள்வி, 1 electron volt, 1 energy erg and call, 1 calorie, 1 liter atom, 1 இந்த பார். இந்த யூனிட் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த யூனிட் சிஸ்டம் எல்லாமே வந்து எனர்ஜியை ரீப்ரசென்ட் பண்ணக்கூடிய யூனிட் சிஸ்டம். அண்ட் உங்களோட எக்ஸாமில் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இதில் எது மோர், ஓகே, விச் ஒன் இஸ் ஹையஸ்ட் எனர்ஜியை ரீப்ரசென்ட் பண்ணக்கூடிய டேர்ம்னு கேட்பாங்க. ஸோ லோவஸ்ட் எனர்ஜினா என்னென்னா எலக்ட்ரான் வால்ட் தான் இருக்கிறதே லோவஸ்ட். ஓகே, இந்த வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரான் வால்ட் லோவஸ்ட். அதுக்கடுத்து அதை விட பெரிய யூனிட் என்னென்னா எக், அதுக்கடுத்த பெரிய யூனிட் கலோரி. ஓகே, அதுக்கு அடுத்தது லிட்டர் ஏடிஎம், லிட்டர் பார். ஸோ லிட்டர் பார், அதை விட பெரிய யூனிட் என்னென்னா லிட்டர் ஏடிஎம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இந்த கலோரிக்கும் ஜூலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கலன்னா, ஒரு காஃபியும் 4 ஜிலேபியும் நான் சாப்பிட்டேன். ஓகே, ஃபார் யுவர் ஈஸி ட்ரிக் நான் என்ன பண்ணலான்னா, ஒரு காஃபியும் 4 ஜிலேபியும். ஓகே, ஏன்னா இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா 4 கலோரியும் ஒரு ஜூலுன்னு கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு காஃபியும் 4 ஜிலேபியும் சாப்பிட்டேன். ஜஸ்ட் ஐ மீன் ஒரு கலோரினா 4 ஜூல் வரும். ஸோ 4
0.184 வரும். ஓகே, ஸோ அதுக்காக உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக. ஓகே, now here the question. Now carbon monoxide is allowed to expand isothermally. So isothermal na enna ma? So delta T is equal to 0 va. So isothermal na internal energy du, isothermal process la internal energy 0 va irukum. Okay, பிரச்சனை இல்லை. ரிவர்சிபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ they are asking reversible form and volume கொடுத்துருக்காங்களா? வால்யூம் என்ன? இனிஷியல் எப்படி இருக்கு? 10 to the power 10 meter cube and final volume 20 meter cube. கரெக்டா? yeah, that's it. now temperature கொடுத்துருக்காங்க. temperature என்ன? 300 Kelvin. got it. வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஒர்க் கொடுத்துருக்காங்களா? so after that ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. என்ன ஒர்க்? ஒர்க் என்ன? 4.754. now the question is that இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒர்க் வந்து obtained. ஒர்க் obtained மீனிங் என்னமா? யாரா சொல்லலாம்? what is the meaning of work obtained? ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், ஒர்க் அப்டைன் ஃப்ரம் த சிஸ்டம்னு சொல்லுவேன். கரெக்டா? ஸோ ஒர்க் அப்டைன் அதுக்கு மீனிங் என்ன? எஸ் ப்ளீஸ் ஃபாஸ்டா. ஒர்க் அப்டைனா மைனஸ் வரும். ஓகே, அந்த சிஸ்டம் பண்ணியிருக்கு. மைனஸ் 4.754 கிலோ ஜூல். காட் இட்? தட்ஸ் இட். நவ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா? என்ன கேட்டிருக்காங்க? ரிவர்சிபிள். ஸோ ரிவர்சிபிள் ஒர்க்கோட ஃபார்முலா என்னமா? W is equal to minus nRT. ஏன் மைனஸ் போட்டேன்? இங்கே என்ன? எக்ஸ்பேன்ஷன் தானே நடந்திருக்கு. எக்ஸ்பேன்ஷன் கரெக்டா? எக்ஸ்பேன்ஷன் நான் என்ன பண்ணுவேன்? மைனஸ் தானே போடுவேன். கரெக்டா இல்லை? ஸோ எக்ஸ்பேன்ஷனில் ஒர்க் என்ன? மைனஸ். ஸோ மைனஸ் nRT என்ன பண்ணுறேன்? நேச்சுரல் லாக் V2 divided by V1. ஓகே, நவ் ஹியர் W is equal to minus 2.303. நேச்சுரல் லாக நார்மல் லாக மாற்றுறேன். 2.303 nRT log V2 by V1. ஓகே, ஸோ இப்போ டபிள்யூட வேல்யூ தெரியும், என்னோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும், டீயோட வேல்யூ தெரியும். என்ன? ஓகே, சார் என்னோட வேல்யூ தான் கேல்குலேட் பண்ணணும். எனக்கு என்னோட வேல்யூ தான் எனக்கு கேல்குலேட் பண்ணணும். எப்படி கேல்குலேட் பண்ணுறது? டபிள்யூட வேல்யூ தெரியும். என்ன? டபிள்யூட வேல்யூ மைனஸ் 4.75. ஸோ டபிள்யூ, ஸோ என்னோட வேல்யூ n இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? W டிவைடட் பை மைனஸ் இங்கே மைனஸ் 2.303 இன்டூ ஆறுங்கிறது என்ன? கேஸ் கான்ஸ்டன்ட் தானே. கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 8.314 இன்டூ டெம்பரேச்சர். வாட் இஸ் டெம்பரேச்சர்? 300 கெல்வினா? 300 கெல்வின். அண்ட் ஆஃப்டர் தட் லாக், இங்கே பாருங்க, இந்த லாக் மட்டும் நான் மறுபடியும் எழுதுறேன். ஸோ லாக் என்ன? V2 என்ன? 20. ஸோ லாக் 20 டிவைடட் பை 10 என்ன வருமா? லாக் 2 வருமா? ஸோ லாக் 2ஓட வேல்யூ என்னன்னா 0.3. ஸோ இந்த மாதிரி சில லாகரிதமிக் டேர்ம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 0.3 வரும். 0.3. ஸோ லாக் 3ஓட வேல்யூ நான் போட்டாச்சா? இப்போ n is equal to ஒர்க்கோட வேல்யூ என்ன? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒர்க்? மைனஸ் 4.754 கிலோ ஜூலா. ஸோ இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகுமா? ஸோ ஃபைனலாக இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன? 2.75 மோல்ஸ்னு வரும். தட்ஸ் இட். ஸோ இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான்ப்பா. ஸோ புரிஞ்சா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், நவ் இது உங்களுக்கு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். டேரெக்டாக இங்கே ரிவர்சிபிள் ப்ராசஸ்லாம் கேட்கல, நார்மலாக தான் கேட்டிருக்காங்க. இங்கே ஏன் ரிவர்சிபிள் ப்ராசஸ்னு இருக்கா? இல்லை. ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸ் இல்லைங்கிறனால இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸோட அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி இதோட ஆன்சரை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுறீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? நவ் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. இது வந்து நம்ம ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் லாவோட ஒரு ரீப்ரசன்டேஷன். இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா QV ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். என்னம்மா? ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், சாரி கான்ஸ்டன்ட் வால்யூம். என்ன பண்ணுறேன்? வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, வால்யூம் கான்ஸ்டன்ட் பண்ணுறேன். என்ன ஆகும்? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூவோட வேல்யூ என்ன? வால்யூம் கான்ஸ்டன்ட். ஸோ வால்யூம் கான்ஸ்டன்ட்ங்கிறனால நான் QVன்னு எழுதுறேன் ப்ளஸ் டபிள்யூன்னு எழுதுறேன். ஓகே, ஸோ இந்த டபிள்யூனா என்னம்மா? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு QV ப்ளஸ் ப்ளஸ்ல மைனஸ் வரும். மைனஸ்
P delta V வருமா? Am I right? Minus P delta V. Now here this term is because volume constant na automatically இந்த term வந்து என்ன ஆகும்னா எனக்கு 0 ஆயிடும். So delta U is equal to QV. So this is the answer. So heat at constant volume is nothing but internal energy. So heat at constant volume நான் என்னன்னு சொல்லுவேன், internal energy ன்னு சொல்லுவேன். Okay, heat at constant volume நான் என்னன்னு சொல்றேன்னா internal energy ன்னு சொல்றேன். சிம்பிளான மீனிங். ஏன்னா வால்யூம் கான்ஸ்டன்ட்னா ஒர்க்கே நடக்கலன்னு அர்த்தம். பிகாஸ் வால்யூம் கான்ஸ்டன்ட்னா என்னமா, ஐசோகோரிக் ப்ராசஸ் தானே, ஐசோகோரிக் ப்ராசஸ். காட் இட்? am I right? இது ஐசோகோரிக் ப்ராசஸ். அதோட ஃபார்முலா இதுதான். யாருக்கும் புரியலைன்னு கேட்குறாங்க. எஸ் கவிதா, உங்களுக்கு புரியலையா? இங்கே இருக்கக்கூடிய ஃபார்முலாவில் எனக்கு தேவையானது வந்து கேல்குலேட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன வேணும், என்ன வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒர்க்கு தெரியும், என்ன தெரியாது. ஆரோட வேல்யூ என்னன்னா கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314, அது வேல்யூ போட்டாச்சு. டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 300 கெல்வின், 300 கெல்வின் கொடுத்துருக்காங்களா. அண்ட் நேச்சுரல் லாக் V2 டிவைட் பை V1. ஓகே, V2 என்ன 20 அண்ட் V1 10 போட்டாச்சுன்னா என்ன log 2ன்னு வரும். ஸோ இந்த என்டையர் டேர்ம் நீங்கள் போட்டிங்கன்னா log 2ன்னு வரும். log 2ஓட வேல்யூனா 0.3, 0.3 அண்ட் ஸோ n is equal to, இந்த ஃபார்முலா நான் எப்படி எழுதியிருக்கேன்னா n is equal to W divided by minus RT ln V2 by V1. ஸோ இதை தான் இங்கே போயிருக்குமா, புரிஞ்சா கவிதா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இங்கே பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் லாவை வந்து ரெண்டு ஃபார்மாக நான் திருப்புறேன்ப்பா, ரெண்டு ஃபார்மாக மாற்றுறேன். ஒன்று அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். கான்ஸ்டன்ட் வால்யூம்னா எனக்கு எப்படி இருக்கும், ஒர்க்கு 0. ஐசோக்ளோரிக் ப்ராசஸ், ஐசோக்ளோரிக் ப்ராசஸில் எனக்கு ஒர்க்கு 0. அப்போது ஹீட்டு தான் எனக்கு என்னவா இருக்கும்னா இன்டர்னல் எனர்ஜியாக இருக்கும். அப்புறம் அடுத்து இங்கே போகிறேன், இது என்ன QP அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகே சார், ஹவு log 2? 0.3 நாட் சம்திங் வேல்யூ வரும். ஓகே, அதை தான் நான் ஷார்ட்டாக 0.3ன்னு போட்டிருக்கேன். ஓகே, தட்ஸ் இட். ஸோ ப்ரெஷர் வந்து இங்கே ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஓகே, நவ் ஹியர் இங்கே நீங்கள் டெல்டா U இஸ் ஈக்குவல் டு என்ன, Q ப்ளஸ் W. இதை நான் என்னன்னு போடலாம், P இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி மைனஸ் Wன்னு போடலாமா. ஸோ இந்த மைனஸ் Wவை QP இஸ் ஈக்குவல் டு டெல்டா U மைனஸ் இன்ட்டு மைனஸ் P டெல்டா V இஸ் ஈக்குவல் டு டெல்டா U இஸ் ப்ளஸ் P டெல்டா Vன்னு போடலாமா, போடக்கூடாதா? ஸோ QP இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் P டெல்டா V. am I right? கேக்குதா? ஓகே தானே? now here QP is equal to internal energy plus P delta V. இந்த QP தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா என்தால்பிங்கிற ஒரு டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். U plus P delta V. got it? just short enthalpy, internal energy plus P delta V. got it? so இதுதான் it's none other than it's enthalpy. enthalpy எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுல? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லாவோட ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை அதில் கூட ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான் நான் என்னன்னு சொல்கிறேன், என்தால்பின்னு சொல்கிறேன். got it? புரிஞ்சிச்சா இல்லையா? இங்கே எத்தனை பேர் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணல, ஃபாஸ்ட்டாக அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஹீட் கெப்பாசிட்டிப்பா. ஹீட் கெப்பாசிட்டினா என்னன்னா, ஒரு டெம்பரேச்சர், ஒரு சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் நான் ரைஸ் பண்ணுறேன், 1 டிகிரி ரைஸ் பண்ணுறதுக்கு நான் எந்த அளவுக்கு எனர்ஜியை கொடுக்குறேனோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறேன்னா ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, ஹீட் கெப்பாசிட்டி C. என்ன ஹீட் கெப்பாசிட்டி என்ன, ஒரு சிஸ்டத்தோட டெம்பரேச்சரை 1 டிகிரி ரைஸ் பண்ணுறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஹீட். ஓகே, ஸோ QC இஸ் ஈக்குவல் டு நான் கொடுக்கக்கூடிய ஹீட் ஃபார் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் எந்த அளவுக்கு டெம்பரேச்சரை கொடுக்குறேன், லைக் ஹீட் அப்ளை பண்ணுறேன். நான் இப்போ 100 டிகிரி செல்சியஸில் இருக்கேன், நான் 101 டிகிரி போகணும், இல்லை நான் 105 டிகிரி போகணும். அந்த டெம்பரேச்சர் போகிறதுக்கு நான் எவ்வளோ ஹீட்டு இந்த சிஸ்டம் தேவைப்படுதோ அதை தான் நான் என்னென்னு சொல்கிறேன், ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவேன். got it? now here இதோட ஃபார்முலா C is equal to Q plus delta T. got it? that's it. and இதோட யூனிட்னு பார்த்தீங்கன்னா ஜூல் பெர் கெல்வின். got it? இப்போ பார்த்தீங்கன்னா C at constant pressure, இப்போ C இருக்குல்ல, ஸோ C at constant pressure, C at constant volume. இப்படி நான் வச்சா என்ன ஆகும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு வைக்கும்போது இது என்ன, CP is equal to QP divided by delta Tன்னு வருமா. what is QP? கொஞ்சம் மட்டும் தான் பார்த்தோம். QP is nothing but enthalpy. CP is equal to delta H divided by delta Tன்னு வரும். நெக்ஸ்ட் இங்கே CV என்னமா, CV is delta like
QV divided by delta T. So CV ஓட வேல்யூ QV ஓட ஃபார்ம் என்ன delta U delta U divided by delta T. புரிஞ்சா? ஸோ ரெண்டு CVயும் CPயும் புரிஞ்சா இல்லையா? எஸ் ஆர் நோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மேக் ஷூர் தட் ஃபாஸ்டர் CP-CV ரிலேஷன்ஷிப் புரிஞ்சா இல்லையா? தட்ஸ் இட். இப்போ CP-CV முடிஞ்சு. இப்போ அடுத்த டேர்ம் என்னன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்னப்பா? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா இப்போ 1 கிராம் ஒரு விஷயமும் கிடையாது, ஜஸ்ட் மாஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா பாருங்க. இப்போ now the question is that இது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே பாருங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினாலே அந்த குவான்டிட்டி சப்ஸ்டன்ஸோட மாஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 1 கிராம் அமௌண்ட் ஃபிக்ஸ்ட். இட் மீன்ஸ் திஸ் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, காட் இட்? ஸோ இதோட ஃபார்முலா ஜஸ்ட் மாஸ். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா ஜஸ்ட் மாஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாப்பா, அவ்வளோதான். ஓகே, நவ் ஹியர் at constant pressure இப்போ பார்த்தாச்சு, and at constant volume. இப்போ ஜெனரலா Qவோட ஃபார்முலா ஜெனரலா, ஓகே, ஜெனரலா ஹீட்டோட ஃபார்முலா என்னன்னா MS டெல்டா Tன்னு சொல்லுவாங்க. இந்த S தான் நான் என்னன்னு சொல்றேன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது என்னன்னா S Q divided by delta T. இந்த மாஸ் வந்து எப்படி இருக்கும்? எனக்கு 1 கிராமா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி Q divided by delta Tன்னு சொல்லுவேன். Q, ஓகே, Q divided by delta T. That's it. மாஸ் ஃபிக்ஸ்ட் இல்லைனா இதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்கு, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. மாஸ் ஃபிக்ஸ்ட் ஆச்சுன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, இல்லை சார் எனக்கு மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா என்னன்னா மோல் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா என்னன்னா ஹீட் கெப்பாசிட்டி பெர் மோல், ஒரு மோலுக்கு. இப்போ இதுவுமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். ஏன்னா இங்கே அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபிக்ஸ்ட். ஓகே, காட் இட்? நெக்ஸ்ட், now relationship between CP and CV. என்ன CP னா என்னமா? What is CP? delta H divided by delta T. So delta H னா என்ன? delta U plus P delta V. Am I right? Enthalpy formula என்ன? delta U plus P delta V divided by delta T. So CP is equal to என்ன பண்றேன்? delta U, wait, yeah, CP is equal to delta U plus delta T plus P delta V divided by delta T. போடலாமா? and இந்த term எனக்கு என்னமா? this term is nothing but CP is equal to CV. because delta U divided by delta T at constant volume நான் எடுக்கும்போது CV ன்னு சொல்றோம். என்னன்னா CP is equal to இங்க CV P delta V divided by T இருக்குல்ல, இதை நான் எப்படி எழுதனா P is equal to nRT ன்னு போடலாம் இல்ல. so nRT, so P delta V நான் எப்படி எழுதலாம்னா nRT ன்னு போடலாம். ஓகே, ஸோ அப்படி போட்டாச்சுன்னா nR delta T ன்னு போடலாம். ஓகே, ஸோ nR delta T. ஸோ அப்போ delta T இங்கே delta T. ஸோ ரெண்டுத்தையும் நான் கட் பண்ணாச்சுன்னா ரிமைன் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா CP is equal to CV minus n plus nRனே போட்டுக்கலாம். எஸ், ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக இப்படியே போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணி டேரெக்டாகவே CP is equal to CV plus nRனு போட்டிங்கன்னா CP minus CV is equal to nR. if n is equal to 1 ஆகும்போது CP minus CV is equal to உங்களுக்கு Rன்னு வந்துடும். இது வந்து ஐடியல் கேஸ், ஐ மீன் ஜஸ்ட் நார்மலாக ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணியே நீங்கள் கொண்டு போகலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நவ் ஹியர் நெக்ஸ்ட். இப்போ அட்டாமிசிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது அட்டாமிசிட்டிங்கிற கான்செப்ட் என்னன்னா லைக் CP டிவைட் பை CV. இது என்னன்னா பாய்சன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷியோ என்னன்னா CPக்கும் CVக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இந்த பாய்சன் ரேஷியோ இருக்குல்ல, this Poisson ratio CP divided by CV, heat capacity ratio, அது என்னன்னு சொன்னா காமா. ஓகே, இந்த காமாவோட வேல்யூ ஃபார் டை மோனோஅட்டாமிக் மாலிகுலுக்கு எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் 3 ஆட் நம்பர் இருக்குல்ல, 3 5 7 9 இப்படி போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்ன மோனோஅட்டாமிக் கேசஸ். மோனோஅட்டாமிக் கேசஸ் என்ன பண்றீங்கன்னா 5, ஜஸ்ட் நடுவில் இருக்கக்கூடிய 5 டிவைட் பை 3, இந்த 3 வந்து கீழே கொண்டு போங்க, 5 டிவைட் பை 3. இல்லை சார் டை அட்டாமிக் நீங்கள் பண்ணுறீங்க, டை அட்டாமிக் என்ன பண்ணலாம்னா 7 எடுத்துக்கோங்க, 7 டிவைட் பை 5, இந்த 5 கீழே கொண்டு போங்க, 5.
ட்ரைஅட்டாமிக் போறீங்கன்னா என்ன பண்ணலாம், 9 எடுத்துக்கோங்க, 9/5. ட்ரைஅட்டாமிக் பாலிஅட்டாமிக் எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி 9/5 போட்டாலே போதும். புரிஞ்சா? எஸ், am I right or wrong? ஸோ இது வந்து நீங்கள் இந்த காமாவோட வேல்யூ CP/CV வேல்யூ உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாலே போதும். இது எக்ஸாமில் அப்ளை பண்ணாலே போதும்பா. இது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வரும். ஆக்சுவலி நான் இதை வெற்றி பேட்ச் பசங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இப்போதைக்கு 2 hours முடிக்கணுங்கிற ஒரு ரீசனால நான் ஷார்ட்டாக உங்களுக்கு முடிச்சிடறேன். ஓகே, இல்லை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வரும். நவ் ஹியர் இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சு தான் இங்கேயும் ஒரு கான்செப்ட் வரும். என்னன்னா நோபல் கேசஸ், இட்ஸ் அ கொஸ்டின் ஃபார் யூ. ஓகே, 9/7 வராதா? இங்கே 9/7 தான் வரும். ப்ளீஸ் இந்த 7 தான் கீழே வரும். எஸ், தேங்க்யூ மிஸ்டர் கவிதா, தேங்க்யூ சம்சுல், தேங்க்யூமா. ஆக்சுவலி இந்த 7 தான் கீழே வரும். நவ் ஹியர் ஃபார் அ நோபல் கேசஸ், ஒரு நோபல் கேஸ் இருக்கு. ஸோ நோபல் கேசஸில் எனக்கு வைப்ரேஷன் எனர்ஜி டஸ் நாட் பொசஸ் வைப்ரேஷன் எனர்ஜி. இங்கே பாருங்க, நோபல் கேசஸ்னே கொடுத்துட்டாங்க. நோபல் கேசஸ் எனக்கு எப்படி இருக்கும்? யாராவது சொல்ல பார்ப்போம், நோபல் கேஸ் எப்படி இருக்கும்? மோனோ அட்டாமிக் தானே. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் மோனோ அட்டாமிக். ஸோ மோனோ அட்டாமிக்கில் வைப்ரேஷன் பாசிபிளே கிடையாது. மோனோ அட்டாமிக் கேஸஸில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன 3 தான். டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் இருக்கும். டிரான்ஸ்லேஷன் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ், இந்த 3 ஆக்சிஸில் மட்டும்தான் அந்த மோனோ அட்டாமிக் கேஸஸ் இருக்கும். டைஅட்டாமிக் ட்ரைஅட்டாமிக் போகும்போது தான் நமக்கு வைப்ரேஷன் டிரான்ஸ்லேஷன்லாம் வரும். லைக் ரொட்டேஷன்ஸ்லாம் வரும். காட் இட்? நெக்ஸ்ட், திஸ் அ கொஸ்டின் ஃபார் யூ கைஸ். இட்ஸ் ஈஸி ஒன், ஸ்பீடாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. நவ் ஹியர் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸோ ஸ்பான்டேனிட்டி, இப்போ தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரே நம்ம கெமிஸ்ட்ரியில் எது கொடுத்துருக்காங்கன்னா எனர்ஜி, ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா? இப்போ ஒன்றுமே கிடையாது. உங்கள் வீட்டில் தண்ணி ஃபில் பண்ணுறீங்க, மோட்டரை சுவிட்ச் போட்டிங்கன்னா தண்ணி ஃபில் ஆகுது. கரெக்டாக? ஆம் ரைட்? ஸோ இந்த தண்ணி ஃபில் ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மோட்டரை போடணும். அதே இது நான் டேப்பை ஓப்பன் பண்ணுறேன், மேலே ஃபில்லான தண்ணி கீழே வர்றதுக்கு ஜஸ்ட் டேப்பை ஓப்பன் பண்ணாலே போதும் இல்லை? ஸோ மேலேருந்து கீழே வர்றது ஸ்பான்டேனியஸாக வருது. ஆனால் கீழேருந்து மேலே போகிறதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். Am I right? Yes or no? ஓகே, ஃபார் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அதுவாக நடக்கக்கூடிய விஷயத்தை நான் ஸ்பான்டேனியஸ்னு சொல்கிறேன். இப்போ மேலே இருக்கக்கூடிய சின்டெக்ஸில் இருக்கக்கூடிய தண்ணி கீழே வரதுக்கு அதுவாகவே நடக்குது. ஸோ தட் இஸ் ஸ்பான்டேனியஸ் பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ஸ்பான்டேனியஸ். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் இதுக்கெல்லாமே லைட் தேவை. ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு சோர்ஸ் போனால் தான் அந்த ப்ராசஸ் நடக்குங்கிற இருக்கிறதெல்லாம் நான் ஸ்பான்டேனியஸ். இப்போ ஒரு கேள்வி வரும், என்னன்னா கிரிட்டீரியா ஆஃப் ஸ்பான்டேனியஸ். எதனால சில ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்குது, சில ரியாக்ஷன் நடக்க மாட்டேங்குது? இதுக்கான பதில் என்னன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி பார்க்குறேன். இப்போ உங்கள் வீட்டில் தண்ணி இருக்குப்பா, கிணத்துல தண்ணி இருக்குது, டேங்கில் தண்ணி இருக்குது. இந்த 2 தண்ணியில் எதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும்? டேங்கில் இருக்கக்கூடிய தண்ணியில் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதனால ஹை எனர்ஜிலேருந்து லோ எனர்ஜிக்கு ஃப்ளோ ஆகுது. கரெக்டாக? ஸோ எப்போவுமே எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஸ்பான்டேனியஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு பார்த்தேன்னா எனர்ஜி என்ன ஆகணும்? டிக்ரீஸ் ஆகணும். ஒரு சிஸ்டத்தோட எனர்ஜி ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது எனர்ஜி டிக்ரீஸ் ஆனால் தான் அது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் ஆகணும், எனர்ஜி டிக்ரீஸ் ஆகணும். ஸோ எனர்ஜியை இப்போ தெர்மோடைனமிக்ஸில் ஒரு ஹீட் கண்டென்ட், ஒரு சிஸ்டத்தோட எனர்ஜி, ஒரு சிஸ்டத்தோட ஹீட் கண்டென்ட், அதோட உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி ஆஸ் வெல் அஸ் ஒர்க் பண்ணக்கூடிய எனர்ஜி, இந்த ரெண்டத்தையும் சேர்த்து தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா என்தால்பின்னு சொல்லுவேன். எப்படி? ஏன் சார் என்தால்பின்னா என்ன சார்? டெல்டா ஹச் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுவீங்க? டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி தானே. ஸோ ஒரு சிஸ்டம்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட இன்டர்னல் எனர்ஜி இருக்கும், அதோட ஒர்க் பண்ணக்கூடிய எனர்ஜியும் இருக்கும் இல்லை? am I right? ஸோ ஒரு இன்டர்னல் எனர்ஜியில் நான் என்தால்பின்னு எடுத்துட்டேன்னா அதில் இன்டர்னல் எனர்ஜியும் உள்ளே வந்துடும், ஒர்க் பண்ணக்கூடிய எனர்ஜி, இந்த ரெண்டுத்தையும் சேர்க்கறது தான் எனக்கு என்தால்பி டேர்ம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு சிஸ்டத்தோட என்தால்பியை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ என்தால்பின்னு எடுத்தேன்னா என்தால்பி டேர்ம் மைனஸ் ஆகுது. ஸோ ஹை எனர்ஜியிலேருந்து லோ எனர்ஜி வருது. ஓகே, ஸோ என்தால்பி டேர்ம் வந்து கம்மியாச்சுன்னா எனர்ஜி டேர்ம் டிக்ரீஸ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ ஃபார் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் எனக்கு என்ன இருக்கும்? டெல்டா ஹச் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஃபார் அ நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் டெல்டா ஹச் எனக்கு எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். ஐ மீன் அக்கார்டிங் டு என்தால்பி டேர்ம். ஓகே, ஏன் இந்த என்தால்பி யூஸ் பண்ணுறோன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் இருக்கும். 1 atmosphere ப்ரெஷரில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்தால்பி டேர்ம்ஸை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஓகே, காட் இட்? நவ் என்தால்பிக்கும்
இன்டர்னல் எனர்ஜிக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு டெரிவேஷன் வரும், பட் இப்போதைக்கு அது தேவையில்லை. நம்ம இப்போதைக்கு ஃபார்முலா மட்டும் பார்ப்போம். திஸ் ஃபார்முலா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். டெல்டா ஹச்சுக்கும் டெல்டா யூவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னா ப்ளஸ் டெல்டா என்ஜி ஆர்டின்னு வரும். ஓகே, இந்த டெல்டா என்ஜிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் கேஷியஸ். ஓகே, டெல்டா என்ஜிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுமே, இங்கே கொடுத்துருப்பேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். டெல்டா என்ஜியோட மீனிங் என்னன்னா நம்பர் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன்ட். இங்கே நீங்கள் எப்போவுமே வந்து சாலிடு லிக்விடு யூஸ் பண்ணீங்கன்னா டெல்டா என்ஜியோட வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும். ஓகே, ஃபார் அ சாலிட் ஆர் லிக்விட் நீங்கள் எடுத்துக்கூடிய கெமிக்கல் ப்ராசஸில் சாலிட் எடுத்துருக்கீங்க, சாலிட் இல்லைனா லிக்விட் மட்டும்தான் இருக்குன்னா அங்கே எப்போவுமே டெல்டா ஹச்சும் டெல்டா யூவும் ஈக்குவல். ரீசன் என்னென்னா டெல்டா என்ஜி அந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். பிகாஸ் அந்த சிஸ்டத்தில் எனக்கு கேஸே கிடையாதுன்னா டெல்டா என்ஜியோட வேல்யூ எப்படி இருக்கும்? 0 ஆகும். இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்தால்பி. ஓகே, ஸோ தேட்ஸ் இட். காட் இட்? ஸோ அப்போ ஸ்பான்டேனியஸுக்கு டெல்டா ஹச் நெகட்டிவாக இருக்கும், நாட் ஸ்பான்டேனியஸுக்கு பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனில் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகணும். இட் மீன்ஸ் என்தால்பி டிக்ரீஸ் ஆகணும்னு நினைப்போம். ஆனால் இப்போ இன்னொரு கேசஸ் வருது. அது என்ன கேஸுனா இட்ஸ் கிராஃப். இப்போ எக்ஸோதர்மிக்னா என்ன? டெல்டா ஹச் நெகட்டிவ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன் தான் எனக்கு எப்போவுமே வந்து ஸ்பான்டேனியஸ்னு நம்ம ஜென்ரலாக நினைப்போம். ஓகே, ஸ்பான்டேனியஸ். எண்டோதர்மிக் வந்து என்னன்னா ஹீட்டை கொடுக்கணும், இட்ஸ் நான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு ஜென்ரலாக நினைப்போம். ஓகே, பட் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் டெல்டா ஹச் மைனஸ், இது வந்து என்ன? டெல்டா ஹச் பாசிட்டிவ். ஓகே, ஸோ ரியாக்டண்டோட எனர்ஜி வந்து ஹையரில் இருக்கும், ப்ராடக்டோட எனர்ஜி லோவரில் இருக்கும். இப்படி போகும்போது எனர்ஜி இது வெளியில் ரிலீஸ் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போகும், ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறும். இட் மீன்ஸ் வெளியிலேருந்து எனர்ஜி உள்ளே வரும். ஸோ திஸ் இஸ் என்தால்பி பாசிட்டிவ், இங்கே என்தால்பி நெகட்டிவ். காட் இட்? நெக்ஸ்ட், இப்போ பிரச்சனை வந்தது எங்கே வந்துச்சுன்னா, எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் cheer up. இப்போ தான் உண்மையான தெர்மோடைனமிக்ஸோட ஒரு விளையாட்டுக்குள்ளே வரப்போம். என்னென்னா இது வரைக்கும் நம்ம என்ன நினச்சோம்? எனர்ஜி தான் இம்பார்ட்டண்ட். எனர்ஜி கம்மியாக அந்த எனர்ஜி கம்மியாகக்கூடிய ரியாக்ஷனில் எப்போவுமே ஸ்பான்டேனியஸ் நடக்கும்னு நினச்சோம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ ஐஸ் கியூப்ஸ் இருக்குல்ல, ஐஸ் கியூப்ஸில் என்ன இருக்கும்? சாலிட் இருக்கும். சாலிடு மெல்ட் ஆகும், தானாகவே மெல்ட் ஆகும். கரெக்டாக? நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்களா? ஐஸை மெல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்களா? எஸ் ஆர் நோ? ஷோ மீ யுவர் எனர்ஜி. தீப்பொறியை கொஞ்சம் பறக்க விடுங்க பார்க்கலாம். எஸ், ஃபாஸ்ட்டாக. ஆர் மின்னலை கொஞ்சம் தெறிக்க விடுங்க பார்க்கலாம். எஸ், தீப்பொறியை கொஞ்சம் தெறிக்க விடுங்க பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக. எஸ், ரொம்ப தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேக்கப். இன்னும் 15 மினிட்ஸில் ரிமைன் இருக்கக்கூடிய கான்செப்டை நான் முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். நவ் ஹியர் சாலிட் ஐஸ் இருக்குது. ஐஸ் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அது வந்து என்ன? வாட்டராக மாறுது. இது வந்து என்ன ப்ராசஸ்? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். கரெக்டாக? இப்போ கேள்வி என்னென்னா, ஐஸ் வந்து என்ன? சாலிட். இது என்ன? வாட்டர், லிக்விட். சாலிடும் லிக்விடும் சரி, இந்த ரெண்டில் யாருக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும்? இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, யாருக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும்னா வாட்டருக்கு தான் எனர்ஜி அதிகம். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா என்தால்பி வந்து என்னன்னா பாசிட்டிவ் ப்ராசஸ். திஸ் இஸ் என்ன ப்ராசஸ்னா, திஸ் இஸ் நத்திங் பட் எண்டோதர்மிக் ப்ராசஸ். ஸோ எண்டோதர்மிக் ப்ராசஸ், பட் இது என்ன நடக்குதுன்னா அதுவாகவே நடக்குதுப்பா. அந்த ப்ராசஸ் இட்ஸ் ஹேப்பன் இட் செல்ஃப். இங்கே தான் பிரச்சனை வருது. அப்போது என்தால்பி மட்டும் ஸ்பான்டேனிட்டியை டிட்டர்மைன் பண்ணாது. இன்னும் ஒரு ஃபேக்டர் உள்ள ப்ளே ஆகும். அந்த ஃபேக்டர் என்னன்னா என்ட்ரோபி. என்ட்ரோபின்னு என்ன? ரேண்டம்னஸ். எஸ், ரேண்டம்னஸ். காட் இட்? ஸோ வாட் இஸ் ரேண்டம்னஸ்? என்ட்ரோபின்னா என்னன்னா ஜஸ்ட் ரேண்டம்னஸ் தான்ப்பா. ரேண்டம்னஸ்னால் ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், சாலிடில் இப்போ ஐஸ் கியூப்ஸ் எடுக்கிறேன். ஐஸ் கியூப்ஸில் என்ன இருக்கும்? சாலிட்ஸில் ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் வாட்டரில் ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குமா? இருக்காது. ஸோ இங்கே என்னென்னா ரேண்டம்னஸ். டெல்டா எஸ் வந்து என்னவாக இருக்குன்னா ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு என்ட்ரோபி இன்க்ரீசஸ். எஸ், டெல்டா எஸ் இன்க்ரீசஸ். எனக்கு என்ன ஆகும்? இட்ஸ் எ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். டெல்டா எஸ் டிக்ரீசஸ், எனக்கு நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸோ இது வந்து அக்கார்டிங் டு ஸ்பான்டேனியஸ். ஸோ ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ ஸ்கூல் பெல் அடிக்குது, நீங்கள் ஸ்கூல் பெல் அடித்தோன்னா கிளாஸ்லேருந்து வெளியில் போகிறீங்க, நீங்களாக தானே போவீங்க? இல்லை சார், நீங்கள் லைனில் தான் போவீங்களா? அவங்க ஃபோர்ஸ் பண்ணால் நீங்கள் லைனில் போவீங்க. அது தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரேண்டமாக தானே போவீங்க. ஸோ ஃபார் அ நார்மல் கேஸ், ஃபார் அ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும்,
டெல்டா எஸ் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா this is non spontaneous. Okay, this is spontaneous. இப்போ இந்த டெல்டா எஸ் ஓட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா this delta s is inversely proportional to temperature. என்ன சார் சொல்றீங்க? எப்படி சார் பாசிபிள்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் தானே என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும்னு நம்ம நினைப்போம். இப்போ ஒன்றுமே கிடையாது. பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, நீங்கள் சூடு பண்ணுறீங்க, சூடு பண்ணப்போ மாலிகூல்ஸ் அங்கே இங்கேயுமா மூவ் ஆகும். ஸோ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும்னு தான் நினைப்போம். ஆமாவா இல்லையா? ஸோ என்ட்ரோபி டெம்பரேச்சர் இன்வர்ஸ் ரிலேஷன்ஸ் எப்படி வந்துச்சு? இந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ என்ட்ரோபியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q. எந்த அளவுக்கு ஹீட்டை நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். எப்படி இது பாசிபிள்? யாராவது சொல்ல பார்க்கலாம். ப்ளீஸ் டெல் மீ தட் ஹவு. ஸோ இப்போ நான் சொல்கிறேன்ப்பா எக்ஸாம் ரீசன் என்னென்னா, இப்போ ஐஸ் இருக்குது, ஓகே, தண்ணி 0 டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கேன். 0 டிகிரிலேருந்து 100 டிகிரிப்பா, 100 டிகிரி செல்சியஸ், அப்புறம் 10,000 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ 3 டிஃப்ரெண்டான டெம்பரேச்சரில் நான் தண்ணியை வச்சுருக்கேன். ஸோ 0லேருந்து 100 டிகிரி போகும்போது எனக்கு என்தால்பியோட வேல்யூ வந்து ஹையராக இருக்கும். ஏன்னா இங்கே சாலிடில் இருக்கும், இங்கே என்ன லிக்விடில் இருக்கும். சாரி, சாலிட் லிக்விட் லைக் இங்கே வந்து கேஸாக மாறிடும். சாலிட்லேருந்து கேஸாக மாறிடுச்சுப்பா. சாலிட்லேருந்து கேஸாக மாறும்போது எனக்கு எப்படி இந்த டெம்பரேச்சரில் எனக்கு நடக்கக்கூடிய, ஸோ இந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் என்ன? எனக்கு லோ டெம்பரேச்சர் ரேஞ்ச். கரெக்டாக? திஸ் ரீஜன் இஸ் லோ டெம்பரேச்சர் ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் நான் கொஞ்சமாக ஹீட்டு கொடுத்தா போதும். ஹீட்டு கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணாலே ஐ எம் கெட்டிங் லாட் ஆஃப் என்ட்ரோபி. ஸோ ரேண்டம்னஸ் சடனாக நிறைய வருது. ஆனால் அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ரீஜன், இந்த ஹை டெம்பரேச்சர் ரீஜனில் நான் என்ட்ரோப்பியை இங்கே இருக்கிற மாதிரி என்ட்ரோப்பியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நான் நிறைய ஹீட் கொடுக்கணும். ஸோ நிறைய ஹீட் கொடுத்தா தான் இங்கே நடக்கும். ஸோ லோ டெம்பரேச்சரில் நீங்கள் கொஞ்சமாக ஹீட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ டெல்டா எஸ் ஃபார் அ லோ டெம்பரேச்சர் லோவாக இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்கும்? கொஞ்சமாக ஹீட்டு கொடுத்தா நிறைய என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும், ரேண்டம்னஸ் அதிகமாகிடும். அட் த சேம் டைம் ஹை டெம்பரேச்சர் போனீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு நிறைய ஹீட் கொடுத்தா தான் கொஞ்சோண்டு ரேண்டம்னஸ் ஆகும். புரிஞ்சா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னு சொல்லுங்க, சாட் பாக்ஸில் போடுங்க கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆர் ஃபயர். எஸ் ப்ளீஸ் ஃபாஸ்டா. ஸோ தேட்ஸ் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேட்ஸ் இட். ஸோ என்ட்ரோபியோட ஃபார்முலா என்னன்னா டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு Q ரிவர்சிபிள் ப்ளஸ் T. இந்த ரிவர்சிபிள் என்னன்னா ரிவர்சிபிள் ப்ராசஸில் அவங்க ரீப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த டெல்டா எஸோட மீனிங் என்னன்னா entropy of product minus entropy of reactant. Simple. Okay. ஸோ இப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த என்டையர் சிஸ்டம் யூனிவர்ஸ் இருக்குல்ல, யூனிவர்ஸோட என்ட்ரோபி எப்போவுமே இன்க்ரீஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதுதான் வந்து எனக்கு என்னன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லக்கூடியது. காட் இட்? யா. ஸோ என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ், டெல்டா எஸ் ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஜீரோங்கிறது தான் உங்களுக்கு என்னன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அண்ட் இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னா எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாமல் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸை ரிவர்சிபிள் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸை மீன்ஸ் ஒரு நான் ஸ்பான்டேனியஸாக ஸ்பான்டேனியஸ் ஆக முடியாது. ஓகே, காட் இட்? நவ் ஹியர் ஆல் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் ஆர் தெர்மோடைனமிக்லி இர்ரிவர்சிபிள். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் எல்லாமே தெர்மோடைனமிக்காக இன்ரிவர்சிபிள்ங்கிறத செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லும். ஓகே, நெக்ஸ்ட், இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்வெர்ட் ஹீட். ஒரு ஹீட்டை 100% ஒர்க்காக மாற்றக்கூடியது இம்பாசிபிள்ங்கிறது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லக்கூடிய விஷயம். இதெல்லாம் சில ஃபியூ பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு பர்சன்ஸும் ஒரே கான்செப்டை வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். எஸ், இதெல்லாம் அதோட வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஃபார் அ ஸ்பான்டேனியஸ். ஓகே, டெல்டா எஸ் ஃபார் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் வந்து எப்படி கிரேட்டராக இருக்கும்? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் கிரேட்டராக இருக்கும். டெல்டா எஸ் ஆஃப் அ யூனிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஷார்ட்டாக சொல்ல போச்சுன்னா டெல்டா எஸ் ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுதான் வந்து ஜெனரலான ஃபார்முலாப்பா. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை இங்கே நார்மலாக இப்படி ரீப்ரசன்ட் பண்ணாலே போதும்.
Got it? Next. Now here இப்போ என்ட்ரோபியோட இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இது என்னன்னா இப்போ டெல்டா U is equal to Q plus W. இப்போ ஐசோதெர்மல் கண்டிஷன்ல என்ன டெல்டா U is equal to Q plus W. இப்போ நான் ஐசோதெர்மல் கண்டிஷன் எடுக்கிறேன். இப்போ எந்த என்ட்ரோபிக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு நான் எழுதுறேன். ஓகே, ஐசோதெர்மல்னா என்ன? டெல்டா U வந்து 0 ஆயிடுமா? ஸோ Q is equal to minus W. Am I right? So இப்போ what is entropy? Delta S is equal to Q divided by delta T. Sorry, T தான் வரும். ஓகே, T. ஸோ இந்த Qங்கிறது என்ன? Q is minus W divided by T. ஸோ ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. W ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ் என்ன வரும்? டெல்டா S is equal to minus and minus of nRT natural log of V2 divided by V1 வருமா? இங்கே பார்த்தீங்கன்னா divided by T. டெம்பரேச்சர் கட், இந்த டெம்பரேச்சர் கட். ஸோ டெல்டா எஸ் இந்த மைனஸ் கட் பண்ணலாமா? கட் nR natural log of V2 divided by V1. That's it. Am I right? ஓகேமா, இப்போ இந்த ஃபார்முலா இப்படி தான்ப்பா வந்துச்சு. திஸ் ஃபார்முலா derived like this way. Okay, now the question time. இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின்ல in which case change in entropy is negative. இங்கே இருக்கிற எதுமா entropy வந்து நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா entropy நெகட்டிவ்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக, entropy நெகட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது? entropy நெகட்டிவ்னா என்ன? டெல்டா எஸ் நெகட்டிவ்னா அதுக்கு மீனிங் என்ன? ரேண்டம்னஸ் கம்மியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிசிடி எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர். இந்த எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர்னா லிக்யூட்லேருந்து கேஸாக மாறி இருக்கு. இந்த லிக்யூட்லேருந்து கேஸாக மாறிச்சுன்னா என்ன? ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ என்ட்ரோபி பாசிட்டிவ். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கேஸ். ஸோ சின்ன வால்யூம்லேருந்து பெரிய வால்யூம் போயிருக்கு. ஸோ சின்ன வால்யூம்லேருந்து இனி பெரிய வால்யூமுக்கு போயிருக்கு. அப்போ என்ன? இங்கேயுமே ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ப்ளஸ் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் சப்ளிமேஷன் ஆஃப் சாலிட். ஸோ சாலிட்லேருந்து கேஸ் இங்கேயுமே என்ன? ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ப்ளஸ் இப்போ அடுத்த கேஸ் இங்கே ஆப்ஷன் ஏக்கு வாங்க. ரெண்டு ஹைட்ரஜன் கேஸஸ். ஸோ இங்கே H2 வராது. ஓகே, இங்கே H தான் வரும். ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு H2 மாலிகுலா வருது. ஒரு H2 மாலிகுலா மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்னாகிறாங்க. ஸோ ரேண்டம்னஸ் இங்கே என்ன ஆகுனா கம்மியாகுது. ஸோ டெல்டா எஸ்ஸோட வேல்யூ டிக்ரீசஸ். தட்ஸ் இட். ஸோ டெல்டா எஸ் டிக்ரீஸ் ஆகக்கூடிய ஒரே ஒரு ப்ராசஸ் எங்கன்னா ஆப்ஷன் ஏ. இப்போ கொஸ்டின்கான நேரம், உங்களுக்கான கொஸ்டின் டைம். ஸோ இதோட பதிலை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஓகே, எஸ் சம்சுல் அண்ட் கோபிகா ஸ்ரீ and yes Deepak and future doctor Akshaya, Gopika, then Kavita. Yes please Gopika Shri, of course you can crack the aims ma. இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ இந்த ஹோம்ஒர்க்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு போங்க. ஓகே, நவ் ஹியர் ஃப்ரீ எனர்ஜி. இப்போ பாருங்க, ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா இங்கே பாருங்க, ஃபார் அ ஸ்பான்டேனியஸ் என்ன? டெல்டா ஹச் வந்து எனக்கு என்னவா இருக்கணும்? மைனஸாக இருக்கணும். டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருக்கணும். அகெயின் நான் ஸ்பான்டேனியஸ் எப்படி இருக்கணும்? டெல்டா ஹச் பாசிட்டிவாக இருக்கணும். டெல்டா எஸ் நெகட்டிவாக இருக்கணும். இந்த ரெண்டு இடத்துலையும் பிரச்சனையே கிடையாது. இந்த ரெண்டு பிளேசஸ்லையும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் வருது. என்னன்னா, இப்போ சில கேசஸில் என்ன வருதுன்னா டெல்டா ஹச் பாசிட்டிவ் அண்ட் டெல்டா எஸ் நெகட்டிவ்னு வருது. ஸோ அக்கார்டிங் டு என்தால்பி எனக்கு என்ன? நான் ஸ்பான்டேனியஸ், என்ட்ரோபி ஸ்பான்டேனியஸ். இந்த கேஸில் நான் என்ன பண்ணுவேன்? இதுதான் கேள்வி. இந்த கேஸில் நான் என்ன பண்ணுவேங்கிற ஒரு கேள்விக்கான பதில் தான் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி என்ன சொல்லுன்னா, நீங்கள் டெம்பரேச்சரை பாருங்கள். ஒரு லைனை போடுறேன். ஓகே, ஒரு லைனை போடுறேன். ஸோ ஒரு சென்டர் லைன். இது என்னென்னா டெல்டா ஹச்சும் டெல்டா ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சொல்லக்கூடிய விஷயம் டெல்டா ஜி. ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா என்தால்பி டேர்ம் மைனஸ் டி டெல்டா எஸ். இந்த ஃபார்முலா அது சொல்லுவாங்க. இதில் எனர்ஜி டேர்ம் இருக்கும், என்ட்ரோபி டேர்ம் இருக்கும். இப்போது ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நெகட்டிவ் ஆக ஆக ஸ்பான்டேனியஸ்.
கரெக்டாக இது நார்மலாக உள்ளது. இது எப்படி ஸ்பான்டேனியஸ் ஆகும்? இப்போ பாருங்கள், என்தால்ஃபி வந்து நான் என்ன பண்ணுறேன், பாசிட்டிவாக இருக்குது. என்தால்ஃபி பாசிட்டிவ், என்ட்ரோபியும் பாசிட்டிவ், இந்த ரெண்டுமே பாசிட்டிவ். இப்போ என்னோட ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக நான் ஸ்பான்டேனியஸாக யார் தான் டிசைட் பண்ணுவாங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் லோவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டி டெல்டா எஸ். ஓகே, இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு பிளேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச் இஸ் கிரேட்டர் தென் டி டெல்டா எஸ். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் லோ. ஸோ டெம்பரேச்சர் லோவாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் டெம்பரேச்சர் ஹையாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் லோவாக இருக்குது, இந்த பக்கம் டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது. ஸோ டெல்டா ஹெச் டெம்பரேச்சர் ஹையாக இருக்கிறனால டி டெல்டா எஸ்ஸோட வேல்யூ வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா? ஓகே, ஸோ இந்த ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி டேர்மில் அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஸோ டெல்டா ஹெச் டி டெல்டா எஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள் லோ டெம்பரேச்சர். ஸோ லோ டெம்பரேச்சரில் டி டெல்டா எஸோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அட் ஹை டெம்பரேச்சர் என்தால்ஃபி இங்கே யார் டாமினன்ட், என்ட்ரோபி தானே. யார் டாமினன்ட்? அட் ஹை டெம்பரேச்சர் என்ட்ரோபி தான் டாமினன்ட். என்ட்ரோபி என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. என்ட்ரோபி பாசிட்டிவ்னு சொல்லுது. பாசிட்டிவ்னு சொன்னால் என்ன ஆகும், ஸ்பான்டேனியஸ். நெகட்டிவ்னு சொன்னால் என்ன ஆகும், நான் ஸ்பான்டேனியஸ். தட்ஸ் இட். ஸோ இப்போ ரெண்டு பேருமே ஸ்பான்டேனியஸ் நான் ஸ்பான்டேனியஸ்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இடையில சண்டை வருது. ரேண்டம்னஸுக்கும் அண்ட் எனர்ஜிக்கும் இடையில சண்டை வரும்போது யார் தான் நடுவில் நின்று தீர்த்து வைப்பாங்கன்னா இந்த டெம்பரேச்சர். ஸோ ஹை டெம்பரேச்சர் எடுத்துட்டிங்கன்னா என்ட்ரோபி டாமினன்ட். என்ட்ரோபி என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். அகைன் லோ டெம்பரேச்சர் எடுத்துட்டிங்கன்னா என்தால்ஃபி என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். என்தால்ஃபி மைனஸ்னு சொல்லிச்சா தட் இஸ் ஸ்பான்டேனியஸ். என்தால்ஃபி வந்து பாசிட்டிவ்னு சொல்லிச்சா தட் இஸ் நான் ஸ்பான்டேனியஸ். தட்ஸ் இட். சிம்பிளாக முடிஞ்சா சார். அப்போ நடுவில் இந்த ரெண்டுமே ஈக்குவல் ஆச்சுன்னா என்ன சார்? ஸோ இந்த பிளேஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா ஈக்குலிபிரியம் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஈக்குலிபிரியம். ஸோ இந்த பக்கம் அட் ஹை டெம்பரேச்சர் என்ட்ரோபி என்ன சொல்லுதோ அதுதான் ஸ்பான்டேனியஸ். காட் இட்? புரிஞ்சுல? ஸோ இதுதான் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட எக்ஸாக்டான ஒரு மீனிங் போ. ஸோ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இப்போ டெம்பரேச்சர் ஹைனா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேர்ம் ஹை ஆகிடும். ஸோ என்ட்ரோபி என்ட்ரோபி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்ட்ரோபி பாசிட்டிவ்னா என்ன, பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ், ஆட்டோமேட்டிக்காக இந்த டேர்ம் நெகட்டிவ் ஆகிடும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் ஆச்சுன்னா ஈவன் இந்த என்தால்ஃபி வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த லைக் ஜிப்ஸ் நெகட்டிவ்னா ஸ்பான்டேனியஸ், பாசிட்டிவ்னா நான் ஸ்பான்டேனியஸ் அண்ட் ஜீரோனா ஈக்குலிபிரியம்ப்பா. தட்ஸ் இட். இதான் சிம்பிளா ஜஸ்ட் நார்மலா ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இந்த ரெண்டு பேர்த்தில் யார் டாமினேட் பண்ணணும்னா இந்த டெம்பரேச்சர் வச்சு தான் சொல்றது. ஓகேவா? தட்ஸ் இட். எனிதிங் எல்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? இதை தான் இந்த கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இங்கே மைனஸ் இங்கே இது ப்ராப்ளம். மைனஸ் இங்கேயுமே டெம்பரேச்சர் தான் டிசைட் ஆகும். ஸோ லோ டெம்பரேச்சர்னா என்ன? லோ டெம்பரேச்சர்னா யார் டாமினன்ட்? ஸோ லோ டெம்பரேச்சர் என்தால்ஃபி தான் டாமினன்ட். ஸோ என்தால்ஃபி என்ன சொல்லுது? நெகட்டிவ்னு சொன்னதுனால ஸ்பான்டேனியஸ். நெக்ஸ்ட் மைனஸ் ப்ளஸ். ஸோ மைனஸ் ப்ளஸ்னா ஸ்பான்டேனியஸ் தானே. என்தால்ஃபி மைனஸ்னா ஸ்பான்டேனியஸ், என்ட்ரோபி ப்ளஸ்னா ஸ்பான்டேனியஸ். ஸோ ரெண்டுமே ஸ்பான்டேனியஸ் தான், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இங்கே பாசிட்டிவ். இப்போ என்ட்ரோபி பாசிட்டிவ்னு சொல்லுது, இங்கே என்தால்ஃபி இல்லை நாட் ஸ்பான்டேனியஸ் சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் என்ன பண்ணலாம்? ஹை டெம்பரேச்சர்னா யார் டாமினன்ட்? என்ட்ரோபி தான் டாமினன்ட். என்ட்ரோபி டாமினன்ட்னா என்ட்ரோபி என்ன சொல்லுது? ஸ்பான்டேனியஸ்னு சொல்லுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ்னா என்ன? என்தால்ஃபி பாசிட்டிவ்னா நான் ஸ்பான்டேனியஸ், என்ட்ரோபி நெகட்டிவ்னா நான் ஸ்பான்டேனியஸ். ஸோ ரெண்டுமே நான் ஸ்பான்டேனியஸ் தான். ஓகே, காட் இட்? எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், that's it. Yeah, that's it. இது வந்து அந்த ஈக்குலிபிரியம் தான். ஸோ அட் ஈக்குலிபிரியம் பார்த்தீங்கன்னா அட் ஈக்குலிபிரியம் டெல்டா ஜியோட வேல்யூ 0 தானே. ஸோ அப்படி என்ன ஆகும்? டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டி டெல்டா எஸ். இங்கே இருக்குல்ல, தட்ஸ் அட் ஈக்குலிபிரியம். ஸோ இது சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் reaction quotient. Okay, now here delta G
G naught plus RT ln Q பா. இது வந்து ஜெனரலான ஒரு ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சிருந்த போதும் வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, காட் இட். அண்ட் ஆஃப்டர் தட் அட் ஈக்குலிபிரியம்னு எடுக்கிறேன். அட் ஈக்குலிபிரியம்னா நீங்கள் என்ன பண்ணும், டெல்டா ஜி 0 ஆகும். அண்ட் ஆஃப்டர் தட் Qவை நீங்கள் எப்படி எடுக்கணும்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் Kன்னு எடுக்கணும். ஓகே, நவ் ஹியர் டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு 0 is equal to delta G naught plus RT ln Q வருமா. ஸோ அப்போ என்ன, delta G is equal to என்ன வரும், delta G is equal to minus RT ln Q இங்கே இருக்குல்ல, இதே தான். அண்ட் ஆஃப்டர் தட் இந்த ln நேச்சுரலாக மாற்றும் போது minus 2.303 ஆட் பண்ணுறோம். ஓகே, காட் இட். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பா. இதோட முடிச்சிடறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிய போகுது. தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னா 0 கெல்வின் பா. அட் 0 கெல்வின், 0 கெல்வினில் என்ன ஆகும்னா எல்லா சிஸ்டமுமே வந்து ரொம்ப 0 கெல்வின். இப்போ பாருங்க, வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். எங்க நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் பார்த்துருக்கோம் இல்லை. ஸோ 0 டெம்பரேச்சர் 0 ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ராக்சிமேட்டாக வால்யூம் வந்து என்ன ஆகும், டெம்பரேச்சர் 0 ஆயிடுச்சுன்னா வால்யூம் வந்து அப்ராக்சிமேட்டாக 0 ஆகணும் இல்லை. ஸோ வால்யூம் 0 ஆகுதுன்னா அந்த அளவுக்கு எல்லாம் பக்கத்தில் வந்துடும். ஸோ பக்கத்தில் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அதுக்கு மேலே மூவ் ஆக முடியாது, அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் மூவ் ஆக முடியாது, ரேண்டம்னஸ் இருக்காது. ஸோ இதை தான் தேர்ட் லா சொல்லும். அட் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர் 0 கெல்வினில் உங்களுக்கு என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் 0வாக இருக்கும். அதுதான் விஷயம். ஓகே, ஸோ ஃபார் அ பர்ஃபெக்ட், இந்த பாயிண்ட் முக்கியம்ப்பா, ஃபார் அ பர்ஃபெக்ட் கிறிஸ்டலைன் சாலிட், ஒரு கிறிஸ்டலைன் சாலிடுக்கு வந்து பர்ஃபெக்டாக இது இருக்கும். ஓகே, காட் இட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் வந்து 0 கெல்வினில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா சிஸ்டமுமே வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகிடும். இதைத்தான் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுது. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் ஆர் நோ? That's it. I hope இங்கே இருக்க நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தெர்மோடைனமிக்ஸ் பார்ட்டை முடிச்சுட்டேன். நீங்கள் ஆஃப்டர் த தெர்மோ கெமிஸ்ட்ரி வந்து நம்ம அப்புறமா ஒரு ஒன் ஷார்ட் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு இது தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, இந்த எஸ்எஸ்ல அதெல்லாமே வந்து தெர்மோ கெமிஸ்ட்ரிக்குள்ள வரும். ஐ ஹோப் உங்களுக்கு நிறைய விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம செஷனை ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. மறக்காம கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. இப்போ நான் நடத்தின எல்லா விஷயமே வந்து இந்த பிபிடியை நம்ம வந்து எங்கே ஷேர் பண்ணுவேன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காம மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மேக் ஷூர் தட் show me your energy on the chat box fast up, putting a flash or fire on your chat box. Jyoti Krishna and future doctor and யார் இருக்கு, மதன் தர்ஷன், மதன் தர்ஷு, சம்சுல் ஹைமா, பரவாயில்ல, வெற்றி பேட்ச் பசங்களும் மாற பேட்ச் பசங்களும் இங்கே இருக்காங்க. ஐ ஆம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். இப்போ உடனே பண்ணுவீங்களா சார்? கவிதா எஸ், என்னம்மா பண்ணுறதுக்கு? ஐ ஹோப் சார் கேன் ஏபிள் டு கிராக் எய்ம்ஸ் டெல்லி. முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும். மிஸ் கோபிகா ஸ்ரீ, எஸ் கண்டிப்பாக முடியுமா? எய்ம்ஸ் டெல்லி பிரச்சனை எல்லாம் கிடையாது. உங்களால் எஃபர்ட் போட முடியும்னா உங்களால் முடியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன், நான் தெர்மோடைனமிக்ஸ் முடிச்சிட்டேன், இதுக்கு மேலே கான்செப்ட்ஸ் எல்லாம் கிடையாது, மேக்ஸிமமான விஷயத்தை நடத்திட்டேன். ஸ்டில் சம் பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்க வாய்ப்பு கிடையாது. ஓகே, எல்லாத்தையும் நடத்திட்டேன். மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாமே நான் நடத்திட்டேன். அண்ட் ஆஃப்டர் த இந்த தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் வந்து நீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். அண்ட் ஆஃப்டர் இந்த பிடிஎஃப் வந்து மறக்காம இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ see you on the next session. Okay, next wonderful section மீட் பண்ணலாம். Until then, your favorite வேதியியல் வாத்தி Anish, and see you all guys. பார்க்கலாம். See you on the next wonderful session. Bye.